சரி, அப்ப இதுல அனைவரும் நினைக்கிறேன். எல்லாரும் நான் போட்ட அடுத்த டியூட்டை எடுங்க. வேக நேரம் விட்டு அதுக்கு அடுத்து வயது என்று ஒரு டியூட் போட்டு அந்த டியூட்டை கொஞ்சம் எடுங்க. சரி, இப்ப நம்ம ஆரம்பிப்போம். இதுல என்னடா பிள்ளைகள், நம்ம போன கிளாஸ்ல, அதாவது கடந்த 4 கிளாஸ் என்ன பொறுத்தவரையும் கடந்த 5 கிளாஸ் இன்னைக்கு என்ன இப்போ அந்த 2வது கிளாஸ்லயே வெகு நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்ப 2வது கிளாஸ்ல இருந்து போன 5வது கிளாஸ் வரையும் நம்ம இந்த வேக நேரத்திலேயே டைமை போக்காட்டி, அதாவது கடந்த 4 கிளாஸ். இன்றைக்கு 6வது கிளாஸ். அவன் வேக நேரம் படிக்க வேண்டா. இன்னும் நமக்கு பேலன்ஸ் கேள்வி இருக்கு, ஒன்று ரெண்டு கேள்விகள். சிலர் விலங்கல் சொன்னீங்க அந்த டியூட்ல, போட்ட டியூட்ல அதையும் நான் விளங்கப்படுத்தணும். ஆனாலும் நான் இன்றைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கேன், நான் இடையில ஒரு சின்ன ஒரு செக்ஷன் வயது என்று ஒரு டியூட் வந்து போட்டேன். அது வயது தொடர்பாக வந்த வினாக்கள் போட்டேன். ஆகவே நாம ஒரு கேள்வியிலே நின்று கொஞ்சம் டைம் செய்யறதை விட இடையில ஒரு செக்ஷனை பார்த்துட்டு திருப்பி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அந்த வேக நேரத்துல கொஞ்சம் போமானத்துக்கு பிறகு இதுல தொடர்ச்சியாக நான் இன்னைக்கு இதை முடிச்சிட்டு இதுல தொடர்ச்சியாக நாம வேக நேரத்தை செய்வோம். ஆகவே இன்றைக்கு நாம இந்த வயது இந்த டியூட் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் நினைக்கிறேன். போட்ட கடைசி டியூட், 3வது டியூட் போட்டேன். அவ இந்த வயதுல வந்த வினாக்கள் அதை நாம இன்றைக்கு பார்க்க போறோம். அது இலகுவாக இருக்கு, நம்மளோட வேக நேரம் மாதிரி கஷ்டமாக இருக்காது. இந்த வயதுன்னு சொல்றது ஒரு ஆஹ் சின்ன நோமலா எல்லாரும் வளமையாக என்னத்தை நீங்க நினைச்சுக்கொண்டீங்களோ அது மாதிரி இருக்கும். வளமையாக நீங்க எல்லாரும் ஜென்ரல் நாலேஜ் இருந்தா இல்லாட்டி ஐக்கியூண்டா இப்படித்தான் இருக்கும், சும்மா சின்ன சின்ன நடப்பீங்க தானே, அவ்வாறுதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் விகிதங்கள் அது இதுக்கு சேர்ந்ததாக இருக்கும். ஆகவே இந்த டியூட்ல பாருங்க. ஆனா இந்த வயது சம்பந்தப்பட்ட வினாக்கள், இந்த வயது சம்பந்தப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இதுவும் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டுகளும் வரக்கூடிய ஒரு வினா. ஒரு வினா வரும், ஒரு வினா அல்லது ரெண்டு வினா வரும், ஒரு வினா அல்லது ரெண்டு வினா வரும், ஒரு வினா அல்லது ரெண்டு வினா வரும். ஆகவே இதை இலகுவாக செஞ்சிடலாம். இலகுவாக ஒரு டைமுக்குள்ள செய்யக்கூடிய வினாக்கள். இந்த வினாக்களை பார்ப்போம். ஆகவே அதுல முதலாவது வினாவை பாருங்க. இதுக்கு ஒரு தியரிண்ட் இல்லை பிள்ளைகள். இதுக்கு தனியே வேக நேரத்துக்கு படிச்ச மாதிரி அல்லது கலண்டருக்கு படிச்ச மாதிரி தியரிண்ட் இல்லை. இதுல நம்ம கேள்வியை மட்டும்தான் செய்ய போறோம். ஏண்டா கேள்விகளே இதுக்கு இலகுவாக உங்களுக்கு விளங்கிடும். அதனால கேள்வியை மட்டும்தான் செய்ய போறோம். அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டுமே சேரும், இந்த விகிதம். விகிதங்கள்னு நாம தனியா பார்ப்போம். ஆனா இந்த வயதுக்குள்ளேயும் இந்த விகிதம் என்ற ஒரு விடயம் சேரும். விகிதம், விகிதம் அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, 2க்கு 3, 4க்கு 5, இல்லாட்டி இன்னொரு என்ன 4க்கு 5க்கு 6, இவ்வாறு விகிதங்கள் தருவாங்க. அவை நமக்கு இந்த சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த விகிதங்கள் தான் என்னென்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதாவது இங்க 2க்கு 3 என்ற விகிதம் தான். உதாரணமாக ஆஹ் ஒரு ஒரு மரத்தை எடுப்போமே, ஒரு மரத்தை எடுப்போம். இது ஒரு மரம் வச்சுக்கீங்களா, இது ஒரு மரம். இந்த மரத்தில முழு நீளத்தை சொல்றாங்க 10 மீட்டர். இன்னும் ஒரு மரம் இருக்கு, இன்னும் ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துல முழு நீளம், அதுல யாரும் வாட்ஸ்அப் பண்ணாப்புல இன்னைக்கு வாட்ஸ்அப் கொஞ்சம் பாத்துக்கலாம். என்ன மத்த போன் இன்னைக்கு கொஞ்சம் சார்ஜ் இல்லாம இருக்கு. எது உண்டா நீங்க இந்த செட்டில போடுங்க, இல்லாட்டி மைக் ஓபன் பண்ணிக்காதீங்க அந்த இது குரல்கள் விளங்காட்டி. சரி, இந்த மரத்தை நாம பார்ப்போம். 5 மீட்டர். ஆகவே 10 மீட்டர் 5 மீட்டர் தான் இந்த மரங்களுக்கு இடைப்பட்ட விகிதம் சொல்ல போனா 10 மீட்டருக்கு 5 மீட்டர். இதான் இந்த விகிதம், அதாவது 10க்கு 5. ஆகவே இந்த அலகுகள் எல்லாம் தேவையில்லை, எல்லாம் வெட்டுப்பட்டும் சமன்பாடு கிட்டத்தட்ட சமன்பாடு யோசிங்க. 5 மீட்டர் விட்டு வெட்டுப்பட்டும் 10ம் 5ம் ஒரு முறை 2 முறை. ஆகவே இதுல விகிதம் எளிய விகிதம் சொல்லுவோம், 2க்கு 1. அதாவது இது எங்க இருந்து வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதாவது அதுல இலக்கங்கள் எழுதி அதை 7 என்ற அளவுக்கு சுருக்கி எடுத்திருக்கோம் சமன்பாடு மாதிரி. திருப்பி இதுல இருந்து இதுக்கு போறண்டால், இதுல இருந்து இதுக்கு போறண்டால் நமக்கு ஏதாவது ஒரு தரவு வேணும். அதாவது எத்தனை மடங்கால வந்திருக்கு, எத்தனை இதால வந்திருக்குன்னு தேவை. அவ்வாறான இடத்துல நாம என்ன செய்வோம்டா, இதுல இருந்து இதுக்கு போறதுக்கு இங்க ஒரு எக்ஸ் வச்சிருக்கோம். இது 2x, இது எக்ஸ். இது ரெண்டையும் கூட்டுனா 15 மீட்டர்னு தரவு தாராங்கண்டா. இப்படி கூட்டல் கழித்தல் செய்யறதுக்கு, அதாவது 2 மரங்கள்ற உயரங்கள்ற கூட்டுத்தொகை 15 மீட்டர். இதுல விகிதம் 2க்கு 1. நான் சும்மா சொல்றேன், சும்மா ஒரு கேள்வி மாதிரி கேள்றேன். அதாவது 2 மரங்கள், விகிதங்கள் 2க்கு 1. இப்ப இந்த மரத்துல உயரத்தை காணப்போறோம்.
ஆகவே அவங்க தாராங்க இந்த மரங்கள உயரங்கள கூட்டுத்தொகை 15 மீட்டர் என்றால் இந்த மரங்கள கூட்டுத்தொகை 15 மீட்டர் என்றா உங்களுக்கு இந்த மரங்கள உயரத்தை காணச்சல்றாங்க. அப்படின்னா நாம என்ன செய்வோம்னா அந்த விகிதத்தோட ஒரு தெரியா கணியத்தை சேர்த்தோம்டா அது அந்த மடங்கு ஆகிடும். அதாவது 2 x மடங்கு 1 x மடங்கு, அதாவது உண்மையை சொல்ல போனா 2 மடங்கு 1 எத்தனையாவது மடங்கு அது ஒரு மடங்கு தான். ஆகவே அந்த மடங்கு என்ற ஒன்றை நாம இங்க யூஸ் பண்ணுவோம். அவன் இந்த மடங்குண்டா 2 எத்தனையாவது மடங்கு 1 எத்தனையாவது மடங்கு ஒன்றின் எத்தனையாவது மடங்கு 5வது மடங்கு 2 5வது மடங்கு 2 5வது மடங்கு எக்ஸ் அதுல 5வது மடங்கு 2ஐயும் கூட்டினா 15 மீட்டர். அவ இங்க உங்களுக்கு சாதாரணமா விளங்க வேண்டியது என்னண்டா இப்படி விகிதங்கள் வந்தா அதை கூட்டலோ கழித்தலோ செய்யறதுக்கு அதை ஒரு எண்பெருமானம் ஆகுறதுக்கு இங்க ஒரு எக்ஸை சேர்ப்பீங்க. அப்ப எக்ஸை சேர்த்தீங்கடா எக்ஸோ ஏதோ ஒரு இதை சேர்த்தீங்கடா அதை டிரெக்டா கூட்டலாம். அங்க 15 அவை 3x 7 15 ஒரு எக்ஸ் 7 5 அவை ஒரு எக்ஸ் 5 ஒரு எக்ஸ் 5 இது ஒரு எக்ஸ் 5 தானே இது 10 வரும். அது இப்படித்தான் சாதாரணமாக இந்த வீத கணக்குகள் செய்யும். இப்படி விகிதங்கள் வந்தா அந்த விகிதத்தை நான் மொழியை நான் மாத்துறதுக்கு நாம எக்ஸை சேர்ப்போம், இல்லாட்டி வையை சேர்ப்போம், இல்லாட்டி ஏ சேர்ப்போம், பிஏ சேர்ப்போம், ஏதோ ஒரு சரியா கணியத்தை சேர்ப்போம். இவ்வளவுதான் நம்ம இந்த வயது கணக்கு செய்யறதுக்கு உங்களுக்கு விளங்கியிருக்கணும். எல்லா வயது கணக்குகளுக்கும் இல்லை, சில வயது கணக்குகளுக்கு இந்த விகிதங்கள் எல்லாம் தருவாங்க. சரி, அதை நம்ம செய்யக்குள்ள பார்ப்போம். திருப்பியும் சொல்றோம்லே நாம வேக நேரம் அதோட விட்டு நம்ம இந்த டியூட்டை முடிச்சு போட்டு திருப்பி வேக தான் தொடங்க போறோம். வேண்டா ஃபுல்லா நாம முடிக்க ஆகணும் எல்லா பாஸ் பேப்பரையும். ஆனா நான் இன்னொரு செக்ஷன் இடையில கொஞ்சம் நம்ம என்ன கொள்ளை செக்ஷனுக்கு வேக நேரத்துல இருந்து இது எப்படின்றதுக்காண்டி நான் செக்ஷன் எடுத்து முடிச்சு போட்டு வேக நேரத்தை திருப்பி கண்டினியூ பண்ண போறோம். சரி, அப்ப பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு 26வது கேள்வியை பாருங்க. கொஞ்சம் இதை கொஞ்சம் குயிக்கா போவோமா. 2016ஆம் ஆண்டு 26வது கேள்வி. சரி, பிள்ளைகளின் குழு ஒன்றில் 10 பெண் பிள்ளைகளும் 15 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். அதாவது ஒரு பிள்ளைகளோட குழு இருக்காம். அந்த குழுவுல 10 பெண் பிள்ளைகள் 10 பேரு கேர்ள்ஸ், 15 ஆண் பிள்ளைகள் 15 பேரு பாய்ஸாக இருக்காங்க. 10 பெண் பிள்ளைகள் 15 ஆண் பிள்ளைகளும் இருக்காங்க. பெண் பிள்ளைகளின் சராசரி, அதாவது இந்த கேர்ள்ஸ் சொல்றவங்களோட சராசரி, நீங்க எக்ஸாம்ல இப்படி எல்லாம் பெருசாலாம் எழுதிட்டு என்ன செய்ய தேவையில்ல, டைமை வேஸ்ட் பண்ணப்படா குயிக்கா என்னென்ன உங்களுக்கு விளங்குற மாதிரி போட்டுட்டும் விடைய எடுத்து 8 மாதங்களும் 8 இயர்ஸ் 8 வருடங்களும் 4 மாதங்களும் 4 மாதங்களும் மந்தின் எழுதுவமே 4 மாதங்கள். ஆண் பிள்ளைகளின் சராசரி 8 ஆண்டுகளும் 8 வருடங்களும் 8 ஆண்டுகளும் 9 மாதங்களும். ஆகவே இக்குழுட சராசரி மொத்த சராசரி இருக்காங்க. அதாவது இந்த கேர்ள்ஸும் பாய்ஸும் சேர்ந்து சராசரி என்ன என்பதுதான். சரி, அப்ப இங்க நமக்கு ஒரு விடயம் சராசரிண்டா என்னன்றது தெரியும். அப்ப சராசரி என்பது சாதாரணமான ஒரு விடயம். என்ன சராசரி என்பது சாதாரணமான ஒரு விடயம். சராசரி என்பது நம்ம சராசரி எப்படி எடுப்போம். சராசரி மொத்தம், அதாவது 5 பேர் இருந்தா ஒவ்வொரு ஆட்கள்டையும் கூட்டி கூட்டி கூட்டி, அதாவது இங்க 10 பேர் இருக்காங்கன்றா அந்த 10 பேர் 10 கேர்ள்ஸ்ல சராசரி எப்படி எடுத்திருப்பாங்க. 10 பேர் ஒவ்வொரு ஆட்கள வயசையும் எடுத்து அதை 10ஆல பிரிப்பதன் மூலம், அதாவது 10 பேர் மொத்தம் எத்தனை பேரோ அவர்கள எண்ணிக்கையால ஒவ்வொரு ஆட்கள வயசையும் கூட்டி 10 பேரு ஒரு ஆளுக்கு எத்தனையா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 8 வயசா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 8.5 வயசா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 9 வயசா இருக்கலாம். இப்படி 10 பேர் மொத்த பேர வயசையும் கூட்டி அதுல எண்ணிக்கையால, அதாவது 10ஆல பிரிப்பதன் மூலம் தான் சராசரி இருக்கும். வடமையா சராசரி எப்படி எடுப்போம், எத்தனை நமக்கு இருக்கோ அம்பட்டையும் கூட்டி போட்டு அதுல எண்ணிக்கையால பிரிப்பதன் மூலம் சராசரி எடுக்கும். அப்ப இங்க இப்ப இந்த சராசரிய இந்த மொத்த எண்ணிக்கையால பெருக்குனா நமக்கு மொத்த பேர் வயசை ஒவ்வொன்றா கூட்டுறது வருமா இல்லையா. மொத்த பேர் வயது ஒவ்வொன்றா கூட்டுறது வரும் தானே. ஏன் சராசரி எனக்கு தெரியும். இங்க ஒரு தெரியா கணியமா இருக்கு. சராசரி மொத்தம், அதாவது ஒவ்வொரு ஆட்கள வயதுகள கூட்டுத்தொகை அதுல எண்ணிக்கை. இப்ப சராசரிய எண்ணிக்கையால பெருக்குனா மொத்த பேர்ற வயதுகள கூட்டுத்தொகையை எடுக்கலாம். இப்ப சராசரி சாராங்க 8 வருஷமும் 4 மாதமும். இவ 50 பேர வயசை கூட்டினா எத்தனைன்னு தெரியா, அதை நான் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கிறேன். அவளோட எண்ணிக்கை 10. இப்ப இது ரெண்டும் வேற வேற கணியங்கள், அதாவது இது வருஷத்துல இருக்கு, இது மந்த்ல இருக்கு. ஆகவே நாம என்ன செய்யணும்டா எல்லாத்தையும் மாசத்துக்கு மாத்துவோம். அதாவது 8
8 வருஷத்தை நான் மாசத்துக்கு மாத்தினோம்டா உங்களுக்கு எப்படி வரும்? 8 வருஷத்தை மாசத்துக்கு மாத்தினோம்டா 8 தர 12 12 ஆகவே 2 16 96 மாதம். அங்கால 4 மாதம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஆகவே 100 மாதம். ஆகவே இது 100 மாதமாக இருக்கும். இது எக்ஸ், இது 10ஆல பிரித்தால். இப்ப பாருங்க, எக்ஸாமன் 10 வந்து பெருக்கப்பட்டு 1000 மாதங்கள் வந்து 1000 மாதங்கள் வந்து இது உங்களுக்கு முதலாவது. ரெண்டாவது ரெண்டாவது அடுத்தவங்க பாய்ஸ்ட மொத்தத்தை காணும். பாய்ஸ்ல மொத்தத்தை எப்படி காணுவீங்க? அதே இது 8 வருஷமும் 9 மாசமும். ஆகவே வையின் கீழ், அதாவது இவரை மொத்தத்தை கூட்டி 14 பிரிச்சிருப்பான், 15 பிரிச்சிருப்பான். அப்ப 8 வருஷம் 9 மாசம் தான். இப்ப மொத்தத்தை மொத்த மாசத்தை காணுவீங்க. 8 100 தான். 100 + 9 109 என்ன? அவ 109 தர 15 மாதங்கள் இந்த வை என்று சொல்றேன். இப்ப இன்னைக்கு வையும் தெரியும், நான் இதை பெருக்கி காட்ட பெருக்கல. வையும் தெரியும், எக்ஸும் தெரியும். இது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் எனக்கு தெரியுது. நான் இதை ஃபர்ஸ்ட்டுக்கு செல்லி போட்டு நாம் அடுத்ததுக்கு போவோம். அதாவது இது எப்படி காண்றதுக்கு போவோம். நான் இங்கேயும் இதை தர 10 போட்டுக்கிறேன், எனக்கு லேசுக்காண்டி தர 10 போட்டுக்கிறேன். இப்ப சராசரி என்பது, இப்ப மொத்த சராசரி என்பது அதாவது மொத்த வயதுகள கூட்டுத்தொகை. அதாவது 100 தர 10 100 தர 10 பிளஸ் 109 தர 15 என்னையா இருக்கும்டா? இவகள மொத்த கூட்டுத்தொகை எத்தனை? 25ஆக இருக்கு. இதான் மொத்த சராசரியாக இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி சுருக்கலாம்டா? இங்க 10 5, அதாவது இதுல இருந்து நீங்க 5 பொதுவா எடுக்கலாம். 5 பொதுவா எடுத்தீங்கன்னா 100 தர 2 200 பிளஸ் இங்க 100 தர 3 109 தர 3 109 தர 3 39 27 2 மிச்சம் 0 2 3 327 கீழ் 25. அது ஒரு முறை 5 முறை. அப்ப 200 பிளஸ் 327 கீழ் 5. அவை இப்படித்தான் வரும். 527 கீழ் 5. 527 நீங்க 5ஆல சுருக்குனீங்கடா உங்களுக்கு வரப்போறது ஒரு முறை 2ல 0 25ல 5 முறை தசம் என்ன அங்கால 20 20ல 5 4 முறை 105 தசம் 4 வரும். இப்ப 105 தசம் 4 என்பது 105 தசம் 4ல வருது. 105 தசம் 4 என்பது இத்தனை மாதங்கள். எல்லாரும் விளங்காம இருக்கேன் நான் எடுக்கிறதுல கொஞ்சம் இது சுத்தல் கூட போற மாதிரி இருக்கேன். அதை நான் இதை திருப்பி அழிக்கணும். எனது உங்களுக்கு திருப்பி விளங்கியிருக்கா நினைக்கிறேன். அதனால நான் திருப்பி அழிச்சு போட்டு நான் திருப்பி செய்யறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நான் இப்படி செஞ்சுட்டு போனேன்னா உங்களுக்கு கடும் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நான் அதை அழிச்சிட்டு திருப்பி செய்யறேன். சரி, இப்படி யோசிங்க பிள்ளையர். அதாவது இந்த சராசரி என்பது என்ன? சராசரி என்பது மொத்த கூட்டுத்தொகை கூட்டுத்தொகையின் கீழ் எண்ணிக்கை. இதுதான் நமக்கு சராசரி. ஏன்னா நான் முதலாவது இதை எழுதிக்கும் இந்த சராசரி சம்பந்தமா இதுக்குள்ள வாரத்தால இந்த சராசரி நான் தனியா ஒரு செக்ஷனா செய்யணும்னு நினைச்சேன். சராசரியும் தனிய கேள்விகள் இருக்கு. இங்க வந்ததால நாம மொத்த கூட்டுத்தொகைகள் எண்ணிக்கை. இப்ப பாருங்க, இந்த கேள்வியை கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். பிள்ளைகளின் குழு ஒன்றில் 10 பெண் பிள்ளைகள். அப்ப ஒரு பிள்ளைகளோட குழுல உங்களுக்கு 10 பெண் பிள்ளைகள் இருக்காங்களா? பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 10. அவ 10 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இவங்கட பெண் பிள்ளைகளின் சராசரி வயது 8 ஆண்டுகளும் 8 வருஷமும்
4 மாசமும் 4 மாதமும். இது இவங்கள சராசரி வயது. அடுத்தது அதே வேளை ஆண் பிள்ளைகளின் சராசரி. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 15. இவங்கள சராசரி வயது. இவங்கள சராசரி வயது 8 ஆண்டுகளும் 9 மாதங்களும் ஆகும். 9 மாதங்களும் ஆகும். இப்ப கேள்வி, இக்குழுவின் சராசரி வயது. சரி. இப்ப இந்த குழுட சராசரி வயது காணணும் என்று நமக்கு இவ்வளவுதான் தரும், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இந்த குழு என்பது என்னண்டா 25, அதாவது 10 பிளஸ் 25. இப்ப நாம இந்த இவங்கள சராசரிய காண்றா எனக்கு 2 தரவு வேணும். ஒன்று இவங்கட மொத்த எண்ணிக்கை இந்த குழுல இருக்கிற, அதாவது ஒரு குழு ஒன்று இருக்கு. இந்த குழு ஒன்று இருக்கு, இங்க பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர தனிய தனிய சராசரி தந்திருக்காங்க. இவங்கட மொத்த சராசரியா அன்னைக்கு மொத்த சராசரியை எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இவர மொத்த எண்ணிக்கை எனக்கு தெரியணும், இவர மொத்த எண்ணிக்கை தெரியணும், 2 பேர்ல கூட்டுத்தொகை தெரியணும். அதாவது இவங்கள வயதுகள மொத்த கூட்டுத்தொகை, இவர வயதுகள கூட்டுத்தொகை பிளஸ் அதோட இவங்க 2 பேர்ல கூட்டுத்தொகை. இவங்க 2 பேர்ல எண்ணிக்கையும் என்னண்டா இது 10, இது 15. இது 10, இது 15. இவர மொத்த எண்ணிக்கை 25. ஏன் இந்த குழுவுல மொத்தம் 25 ஆண்களும் பெண்கள், அதாவது மொத்த மனிதர்களே சொல்லலாம் 25 பேர் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு இவங்களோட வயதுகள மொத்த கூட்டுத்தொகை வேணும். இந்த இவங்களோட வயதுகள மொத்த கூட்டுத்தொகையை காண்றதுக்கு நீங்க சொல்லுங்க, இந்த பெண் பிள்ளைகள சராசரி வயது என்பது எப்படி எடுத்திருப்பாங்க? பெண் பிள்ளைகள வயதுகள மொத்த கூட்டுத்தொகையை பெண் பிள்ளைகள எண்ணிக்கையால பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளைகள மொத்த சராசரியை காண்றதுக்கு ஆண் பிள்ளைகள மொத்த வயதுகள கூட்டுத்தொகையை ஆண் பிள்ளைகள எண்ணிக்கையால பிரிச்சிருப்பாங்க. ஆகவே நான் இந்த மொத்த சராசரின்னு சொல்றது, இந்த மொத்த சராசரின்னு சொல்றது, மொத்த சராசரி அதாவது இந்த குழுவின் சராசரின்னு சொல்றது, பச்சை விளங்கும் நினைக்கன், சராசரின்னு சொல்றது ஆண் பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை. ஆண் பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை பிளஸ் பெண் பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை. பெண் பிள்ளைகளின் வயதுகளின் கூட்டுத்தொகை கீழ் மொத்த எண்ணிக்கை. கீழ் மொத்த எண்ணிக்கை. மொத்த எண்ணிக்கை இவ்வளவுதான் நேர சராசரி. ஏன்னா இதை பெருசா சொல்றேன், இது பெருசா செய்யற விஷயம் இல்ல. குயிக்கா இந்த 8 வயசு இதை 10ஆல பெருக்கி போட்டு இதை 15ஆல பெருக்கி போட்டு 2 பிரிக்கிறேன். நான் இங்க ஏன் பெருசா சொல்றேன்னா உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி தான் நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். அதாவது நான் மொத்த குழுட சராசரியை காண்றதுக்கு, குழுட சராசரியை காண்றதுக்கு இன்னைக்கு மொத்த எல்லார வயதுகள கூட்டுத்தொகையும் வேணும். மொத்த எல்லார வயதுகள கூட்டுத்தொகை என்பது ஆண் பிள்ளைகள வயதுகள கூட்டுத்தொகையையும் பெண் பிள்ளைகள வயதுகள கூட்டுத்தொகையையும் கூட்டி இதுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களால பிரிச்சாச்சு. இப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 25. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண் பிள்ளைகள வயதுகள கூட்டுத்தொகையை தான் நாம காணணும். ஆண் பிள்ளைகள வயதுகள கூட்டுத்தொகையை நாம எப்படி காணலாம்? ஆண் பிள்ளைகள சராசரி தெரியும். ஆண் பிள்ளைகள சராசரி எப்படி வந்திருக்கு? அவங்கட அதாவது பெண் பிள்ளைகள சராசரி தெரியும். பெண் பிள்ளைகள ஆஹ் சராசரி எப்படி வந்திருக்குண்டா மொத்த பெண் பிள்ளைகள மொத்த கூட்டுத்தொகையை 10ஆல, அதாவது 10 பேர் தான் இருக்காங்க, 10ஆல பிரிச்சுதான் வந்திருக்கு. அதே மாதிரி ஆண் பிள்ளைகள சராசரி தெரியும். ஆண் பிள்ளைகள சராசரி எப்படி வந்திருக்குண்டா பெண் பிள்ளைகள மொத்த வயதுகள கூட்டுத்தொகைய என்ன 15ஆல பிரிச்சுதான் வந்திருக்கு. ஆகவே நான் இதை இப்படி சொல்றேன். இங்க விளங்கும் நினைக்கிறேன். சரி, அதை நான் இப்படி சொல்றேன். கொஞ்சம் நல்லா விளங்கிக்கங்க. விளங்குறதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் இப்படி நேரத்துல எடுத்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். இதை கொஞ்சம் விளங்கிட்டீங்கன்னா மரங்கள் இலகுவாக இருக்கும் சராசரி எல்லாம். சரி, இப்ப பாருங்க, சராசரி என்பது பெண் பிள்ளைகள சராசரி எப்படி எடுத்திருப்பாங்கன்றா பெண் பிள்ளைகளின் சராசரி, பெண் பிள்ளைகளின் சராசரி, பெண் பிள்ளைகளின் சராசரி. எல்லையில கொஞ்சம் பார்த்துருங்க.
சரி. பெண் பிள்ளைகளோட சராசரி எப்படி எடுத்திருப்பாங்க? பெண் பிள்ளைகளோட சராசரி சமன், அதாவது பெண் பிள்ளைகள சராசரி எனக்கு தெரியும் 8 வருஷம் 4 மாசம். நான் அதை அப்படியே போடுறேன். 8 வருஷமும் 4 மாசமும் சமன் பெண் பிள்ளைகள வயதுகளின் கூட்டுத்தொகை. அது அப்படி எழுதலையே நாங்கள விளங்காதுக்காண்டி பெண் பிள்ளைகளோட எண்ணிக்கை எத்தனை? 10. ஆகவே பெண் பிள்ளைகளோட வயதுகளின் மொத்த வயதுட கூட்டுத்தொகை இந்த 10 இங்க, அதாவது 8 வருஷமும் 4 மாசத்தோட இந்த 10 பெருக்கிறதுக்கு சமனா இல்லையா? அதே மாதிரிதான் ஆண் பிள்ளைகளோட மொத்த வயதுகளோட கூட்டுத்தொகை, ஆண் பிள்ளைகளோட மொத்த வயதுகளோட கூட்டுத்தொகை அதே 8 இயரை 9 மாசத்தை, 8 இயரை 9 மாசத்தை 15ஆல பெருக்கிறதுக்கு சமம். நான் இங்க மாத்தல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஆகவே பெண் பிள்ளைகளோட மொத்தது அவரோட சராசரியை எண்ணிக்கையால பெருக்கிறது, ஆண் பிள்ளைகளோட சராசரியை 15ஆல பெருக்கிறதுக்கு. சில நம்பிங்க ஏன் இவ்வளவு தேவையில்லாம டிரெக்டாவே போகலாமான்னு சிலருக்கு விலங்கனம் எல்லாருக்கும் விலங்கன அடிப்படையில அவ்வளவு செய்யறேன்னா. சரி, இப்ப பார்ப்போம் ஆண் பிள்ளைகளோட வயதுகளோட கூட்டுத்தொகை. ஆண் பிள்ளைகளோட வயதுகளோட கூட்டுத்தொகை என்ன? 8 வருஷமும் 9 மாசமும் தர 15 பிளஸ் பெண் பிள்ளைகள்றது 8 வருஷமும் 4 மாசம் நினைக்கிறேன். சரி, 4 மாசமும் தர 10. மொத்தம் எவ்வளவு பிள்ளைகள்? 25. ஆக இவ்வளவுத்தையும் சுருக்குனீங்க. இதைத்தான் அவன் எழுத்துறையும் போட்டோம். எக்ஸ் ஒய் செட்லாம் நான் உங்களுக்கு இப்ப இது விளங்குற அடிப்படையில நான் எக்ஸ் ஒய் செட் எல்லாம் எடுத்து போட்டு இப்படி போட்டு. சரி, இப்ப பார்ப்போம். 8 வருஷமும் 9 மாசம் தர 15, 8 வருஷம் 4 மாசம் தர 8. இதுல நான் சில விடயங்களை செய்யறேன். 8 வருஷம் 9 வருஷம் 9 மாசம் இல்ல, 8 வருஷம் பிளஸ் 9 மாசம். இங்கால 8 வருஷம் 4 மாசம்ன்றது 8 வருஷம் பிளஸ் 4 மாசம். இல்லாட்டி நீங்க வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? இதுல பொதுவா இருக்கிறத எடுக்க, அதாவது 5 பொதுவா எடுக்க. 5 பொதுவா எடுத்தேன்டா விளங்கும் நினைக்கிறேன். இல்லாட்டி ஜாலியா இதுல நான் என்ன செய்யறேன்டா 5 பொதுவா எடுக்க. இதுல நான் 5 பொதுவா எடுத்தேன். உள்ளுக்கு எப்படி வரப்போகுதுண்டா 8 வருஷம் 9 மாசம், 8 வருஷம் 9 மாசம் தர 5 பொதுவா எடுத்தா 3 தானே பிளஸ் அங்கால 8 வருஷம் 4 மாசம், 8 வருஷம் 4 மாசம் 5 பொதுவா எடுத்தா உங்களுக்கு மிஞ்ச போறது 2. அப்ப இது சின்ன ஒரு சுருக்கல் தான் 25. இது ஒரு முறை, இது 5 முறை. இப்ப 8 வருஷம் 9 மாசம் தர 3, 8 வருஷம் 4 மாசம் தர 2. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 8 வருஷம் 9 மாசம் என்றதை நாம என்ன செய்யணும்? இப்ப மாசமா மாத்தினா தான் இலகுவாக நீங்க என்ன செய்யலாம்னா அந்த 5ஆல பிரிக்கலாம், இந்த 5ஆல பிரிக்கலாம். ஆகவே 8 வருஷம் 9 மாசத்தை நீங்க ஆஹ் மாசத்துக்கு மொத்தமா மாசமா மாத்திரண்டா எப்படி செய்வீங்க? 8 வருஷம் என்பது மாசத்துக்கு மாத்திரண்டா 12ஆல பெருக்கும். 2 16 96, 96 9, 96 9 105, 105 தர 3 சாக 8 வருஷமும் 4 மாசமும் வேண்டா 100, 100 தர 2. ஆகவே இதுல நீங்க பெருக்கி போட்டு 5ஆல பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு விடும். அப்ப எப்படி பெருக்குவீங்க? 105 3 15 3 3 315 200. ஆகவே 515 கீழ் 5 1 0 3 103. 103 என்பது நீங்க இங்க சொல்லலாம் 96 8 வருஷம். ஆகவே 8 வருஷமும் மிச்சம் எத்தனை? 103ல 3 7 மாதமும் விடை. திருப்பி அப்படியே எழுதி எடுங்க பிள்ளைங்க. நான் திருப்பி ஒரு தரம் இதை நான் விளங்கப்பட்டேன். அப்ப விட எத்தனாவதுண்டா 2வது விட. இதுக்கு விட 2வது விட. முதலாவது போட்ட இந்த கேள்வி என்ன, இந்த கேள்வி மட்டும்தான் இதுல ஹார்டா இருக்கு. மற்ற கேள்வியெல்லாம் ஓரளவுக்கு விளங்கிடலாம். இது அப்படியே சரியா? சராசரி மொத்த கூட்டுத்தொகைங்கள் எண்ணிக்கை. இது அப்படியே எழுதி அதையும் எழுதி இதையும் எழுதுங்க. எது எழுத்துகள் விளங்காட்டி கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நாங்களே போட்டு விளங்காத அங்காலத்துக்காண்டி அவ்வளவு சுருக்கி எழுதியிருக்கேன். இது ஆகவே இது 2016 26ஆம் தேதி போட்டு இதை அப்படி எழுதுங்க. நான் திருப்பி இன்னொரு தரம் விளங்கப்படுத்துறேன்.
ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள் இப்ப வார கேள்விகள் உங்களுக்கே பார்த்தா விளங்கிருக்கும். எல்லாம் டைம் கொஞ்சம் இப்போதான் இந்த கேள்வி எல்லாம் நீங்க கிரகித்து போல இப்படி எல்லாம் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டா இது இந்த சமன்பாடு இருக்கணும். இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு மேலுக்கு நம்பட்டும் தெரிஞ்சிருக்கணும். இதை எழுதிட்டீங்கன்னா மறு அஞ்சால சுற்றி விட எடுக்கிறதானே. ஆகவே அது லேசாக இருக்கும். சரி, அப்ப எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, ஆறுதலா இருக்கு. திருப்பி இன்னொரு தடவை நான் இதுல விளங்கப்படுத்துறதுக்கு என்னன்னா, உங்களுக்கு இந்த சராசரிண்டா என்னன்னு விளங்கிட்டுண்டா திருப்பி ஒரு தடவை விளங்கப்படுத்த தேவை. சராசரிண்டா என்ன? உதாரணமா நான் இந்த சராசரியை திருப்பி இன்னொரு தரம் விளங்கப்படுது. ஒரு 10 பாடம் இருக்கு. 10 பாடம் இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்ல 10 பாடம் இருக்கு. இத என்ன செய்யறாங்கன்னா 10 வைக்காம நம்ம ஒரு 5 பாடம் வைப்பாங்க. 5 பாடங்கள் இருக்கு. 5 பாடங்கள் இருக்கு. இப்ப இத ரெண்டா பிரிச்சு தாராங்க. 3 பாடங்கள்ல சராசரியையும் 2 பாடங்கள்ல சராசரியும் தந்து விட்டு மொத்தமா 5 பாடங்கள்ல சராசரியை கேட்காங்க. நான் எளிய வளமையா சொல்ற மாதிரி இந்த வீடியோ இடையில கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஜாயின் ஆகுங்க. வீடியோ இடையில கட் ஆனா நீங்க திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி. ஆகவே சாதாரணமா 5 பாடம் இருக்கு. 3 பாடம் 2 பாடங்கள் சராசரி. இப்ப நான் இந்த 5 பாடங்கள் இந்த 3 பாடங்களோட மார்க்ஸையும் எழுதுறேன். 40, 50, இன்னும் ஒன்று 60 மார்க்ஸ். அங்கால ரெண்டு ரெண்டு பாடத்தையும் எழுதுறேன். அதுல ஒரு 40, இன்னொன்று 60. இப்ப சொல்லுங்க, இந்த 3 பாடத்துல சராசரி என்ன? இந்த 40ஐயும் 50ஐயும் 60ஐயும் கூட்டி 3ஆல பிரிக்கிறது தான் 3 பாடங்கள்ல சராசரி. 2 பாடங்கள்ல சராசரி என்ன? 40ஐயும் 60ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்கிறது தான் இந்த 2 பாடங்கள்ல சராசரி. இந்த மொத்த 5 பாடங்கள், அதாவது மொத்தம் 5ஆ கேட்டா 5 பாடங்கள்ல சராசரி என்ன? 40ஐயும் 50ஐயும் 60ஐயும் திருப்பி ஒரு 40ஐயும் திருப்பி இந்த 2 பாடத்தையும் கூட்டி 5ஆல பிரிக்கிறது தான் இந்த சராசரி. அப்ப இங்க இருக்கிற கேள்வி இதான் இந்த கேள்வி. அதாவது முதலாவது இவங்களை வச்சுக்கீங்க ஆண்கள், இவங்களை பெண்கள் இருந்தா தனியே தனியே சராசரி தந்திருக்காங்க, பிரிச்சத்தை தந்திருக்காங்க. ஆகவே நான் இந்த இந்த இவ்வளவும் இதுல கூட்டுத்தொகை, இவ்வளவும் இதுல கூட்டுத்தொகை, இது ரெண்டையும் கண்டா திருப்பி மொத்தத்தால பிரிக்கண்டா சரி. ஆகவே நான் அதைத்தான் இங்கே செஞ்சிருக்கேன். அதாவது இவ்வளவும் இதுல சராசரி, அந்த சராசரியை நான் 15ஆல பெருக்குன்னா அவர் என்ன வரும்? மொத்தம் வரும். அப்படித்தானே? இவ்வளவுத்தையும் கூட்டி ஒரு விட வரும். அதை அதானே சராசரி. அதை இந்த இதால கொண்டு போன அன்னைக்கு இது இவ்வளவு வரும் தானே. இங்க சராசரி தந்தாங்கண்டா இதை 3ஆல பெருக்குன்னா இவ்வளவும் வரும். அதைத்தான் நான் இங்கே செஞ்சிருக்கேன். மறுதல் அடுத்ததை நான் இங்கே செஞ்சிருக்கேன், அதை மொத்தமா பிரிச்சிருக்கேன். ஆகவே இந்த கன்செப்ட் விளங்குனா இங்க என்ன செஞ்சிருக்கேன்னு விளங்கும் நினைக்கிறேன். ஆகவே இதுல வேற ஒன்றும் இல்லை. அஞ்சால சுருக்கள். இந்த சுருக்கள்ல என்னன்னா இது ரெண்டும் வேற வேற இருக்கு. அப்ப 8 வருஷம் 9 மாசம், 8 வருஷம் 4 மாசம். அவை நீங்க இதை 8 பொதுவாடுத்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் குழப்பம். அதோட நாம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் மாசத்துக்கு மாத்துவோம். வருஷத்தை மாசத்துக்கு மாத்திரம் என்ன செய்யணும்னா 12ஆவது. அப்போ 8 வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்குன்னா 96 மாசம் இருக்கு. 96 மாசம் சக இங்க 9 மாசம் ஒன்று இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை மாசம்? 105 மாசம். ஒரு 3 ஒன்று பெருக்கப்படும், இங்க 100ல 2 பெருக்கப்படும். அவை எல்லாம் சேர்ந்து 103 மாசம் வரும். 103 மாசத்தை நீங்க என்ன செய்யலாம்? 103 மாசத்துல எத்தனை வருஷம் இருக்கின்றா? 8 வருஷம் இருக்கு. ஏன் 96 தானே. அப்ப மிச்சம் லியம். இல்லாட்டி நீங்க 103 என்ன செய்யலாம்? 12ஆல பிரிச்சு பார்க்கலாம். 12ஆல பிரிச்சு பார்த்தா 8, 8 12 96, மிகுதி எத்தனை? 7. ஆக 8 வருஷமும் 7 மாதமும். அப்படியும் எழுதலாம், இல்லாட்டி இப்படியும் எழுதலாம். ஆகவே 8 வருஷம் 7 மாசம் உங்களுக்கு விட வந்து. அவன் இதுல திருப்பி இந்த வீடியோ பாருங்க, ஒரு தரம் விளங்காத ஆட்கள் என்ன இதுக்கு மேல விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்க, எதுவும் பிரச்சனை அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. அடுத்த வேலைக்கு போகும். அப்ப நான் அடுத்த வேலைக்கு போறதுக்கு முதல் பிள்ளை இந்த வீடியோ ஒரு கட் பண்ணி திருப்பி செய்யறேன். இந்த நம்ம அடுத்த செஞ்சுட்டு நிக்க இடையில கட் ஆயிரும். அவை நான் கட் பண்ணி திருப்பி செய்யறேன். எல்லாரும் திருப்பி குயிக்கா ஜாயின் ஆகும். நான் எடுக்கல, நான் போவோம், பிரச்சனை இல்லை. அடுத்தது சின்னொரு கேள்விதான். 2017ஆம் ஆண்டு 40வது கேள்வி. 2017ஆம் ஆண்டு 40வது கேள்வி.
இந்த கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் எது 24 மணித்தியால இடைவெளியில் பிறந்த இரு இரட்டை பிள்ளைகளின் பிறந்த நாட்களாக இருக்க முடியாது? இப்ப 24 மணித்தியால இடைவெளியில பிறக்கணும்டா அவங்க மேக்சிமம் அடுத்தடுத்த நாள்ல பிறந்திருக்கேன். இந்த 24 மணித்தியாலம் என்பது அடுத்தடுத்த நாள்ல பிறந்தாச்சு. அதாவது 24 மணித்தியாலம் என்பது நீங்க ஒரு நாள், இன்றைக்கு ஒரு நாள்டா, இன்றைக்கு சரியா 12 மணிக்கு, இன்றைக்கு காலையில 12 மணிக்கு பிறந்தா 24 மணித்தியாலம் என்பது என்ன? 11:59 அடுத்த நாள் காலையில 12 மணி ஆகுது. அதாவது நள்ளிரவு. இதான 24 மணித்தியால இடைவெளி. 12 இப்படித்தானே குறிக்கிறேன். இல்லாட்டி இன்றைக்கு ஒரு ஆள் 5 மணிக்கு புறக்காருண்டா, 5 மணி பிஎத்துக்கு புறக்காருண்டா 24 மணித்தியால இடைவெளியில அடுத்த நாள் 5 மணி பிஎம், அடுத்த நாள் 5 மணி பிஎம். சரியா அந்த, அதாவது அடுத்த நாளுக்கும் இந்த நாள்ல எந்த டைம்ல பிறக்காகலோ அதே இது அடுத்த நாள்ல அதே டைம். அதான 24 மணித்தியாலம் சொல்றது. ஆக இங்க முதலாவது விடையை பாத்தீங்கன்னா, இங்க விடையை பார்த்து இருக்கணும். ஜனவரி 21 ஜனவரி 21. ஓ, ஜனவரி 21 ஜனவரி 21 சாத்தியம் தானே. அதே நாள்லயும் சாத்தியம். எப்படி சாத்தியம்னா 24 மணித்தியால இடைவெளி தானே. அப்ப 24 மணித்தியால இடைவெளின்னு சொல்ல கூட அதே நாளும் சாத்தியம். எப்படி சாத்தியம்? அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த நாள்ல, அந்த நாள்ல இடைவெளின்னு சொல்லக்கொள்ள அந்த இடையில வாரதும் வரும். 24 மணித்தியாலம். இப்ப உதாரணமா ஜனவரியில ஆரம்பம் ஜனவரி 21 அதே டே, அடுத்தது ஜனவரி 21 அதே நாள்ல 2 வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு? 12 மணி. சரி சரி, அப்ப 12 மணி, 12 மணி ஜனவரி 21 12 மணி, அதாவது நள்ளிரவுல ஒரு புள்ள பிறக்குது. அடுத்த புள்ள என்ன செஞ்சிடலாம்? 24 மணித்தியாலம் தாண்டி 11:59க்கு என்ன செய்யலாம்? 11:59 கடைசி செகண்டுக்கு பிறக்கலாம். ஆக இதுவும் ஒரு 24 மணித்தியால இடைவெளியாகத்தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி ஆகவே 24 மணித்தியால இடைவெளின்னு சொல்றது அதே நாளுக்குள்ள சரியா போர்டர்ல 24 ஹவர்ஸ் இடைவெளின்னு சொல்றது. இடைவெளின்னு சில நேரம் என்ன உள்ளுக்கு இருக்கிறதே மென்ஷன் பண்ணுவாங்க. 23 மணித்தியாலத்துக்குள்ளேயும் பிறக்கலாம். ஆனா இங்க இவங்க சாராது ஒரே நாள் என்றாலும் 24 மணித்தியாலம் தானே ஒரு நாள் மொத்தமே. ஒரு நாள் மொத்தமே 24 மணித்தியாலம் என்ன. ஆகவே ஒரு பிள்ளை ஒரு நாள் தொடங்கக்குள்ள பிறந்து அடுத்த பிள்ளை அந்த நாள் முடியக்குள்ள பிறக்கலாம். அது ஒரு சான்ஸ். ரெண்டாவது ஜனவரி 30, ரெண்டாவது ஜனவரி 30, ஜனவரி 30 பிப்ரவரி 1. ஆக இங்க பாருங்க, ஜனவரி 30, ஜனவரி 30க்கு அடுத்தது ஜனவரி 31, அதுக்கு அடுத்ததுதான் பிப்ரவரி 1. ஆகவே இது 2 நாள் இடைவெளி. சாரி, பிப்ரவரி 1. ஆகவே இது 2 நாள் இடைவெளி. ஜனவரி 30ல பிறந்தது இல்ல, ஜனவரி 31 பிப்ரவரி 1. ஆகவே சாத்தியம் இல்லை. இந்த 2 நாள் இடைவெளியில என்ன செய்யலாம்? 24 மணித்தியால இடைவெளி வரையலாம். ஜனவரி 30ல நாம உதாரணமா சொல்றோமே, ஜனவரி 30 அந்த நாள் கடைசியில பிறக்குதுன்றாலும் 11:59 PM, அதாவது இரவு பிறக்குதுண்டா 24 மணித்தியால இடைவெளின்னு சொல்றது ஜனவரி 31 11:59 தான் இருக்கு. பிப்ரவரி 1க்கு போகாது. அதாவது 2 நாளா கிடக்காது. ஆகவே இதான் விட. அதாவது பிறக்காதது. கேள்வி என்ன? 24 மணித்தியால இடைவெளியில் பிறந்த இரு இரட்டை பிள்ளைகளின் பிறந்த நாட்களா இருக்காது. அதாவது 2 நாள் இடைவெளியாக இருக்காது. அவங்க என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, சின்ன ஒரு விஷயம், உங்களுக்கு ஜனவரியில 31 நாள் இருக்காண்டு விளங்குதா என்று டெஸ்ட் பண்றாங்க. அடுத்து பிப்ரவரி 21, 28, மார்ச் 1 இருக்கலாம். என்ன லீப் வருடம்னா மட்டும்தான் பிப்ரவரி 29 வரும். இங்க ஒரு ஆப்ஷனா தானே இருக்க முடியாது. இருக்கலாம், இது இருக்கலாம். அடுத்தது ஜூலை 31, ஆகஸ்ட் 1 இருக்கலாம். என்ற அடுத்தடுத்த நாள் டிசம்பர் 31, ஜனவரி 1 இருக்கலாம். அடுத்தடுத்த நாள் என்ன டிசம்பர் 31 அடுத்து இருக்கலாம். ஆகவே விட இதுக்கு 2வது. அது சாதாரணமான ஒன்று. அடுத்தடுத்த நாட்கள் 24 மணித்தியால இடைவெளின்னு சொல்றது ஒரே நாளாகவும் இருக்கலாம், அடுத்தடுத்த நாட்களாகவும் இருக்கலாம். ஆனா எதா இருக்கீங்களா? அடுத்த 2 நாட்களாக இருக்கீங்களா? இதை மட்டும் விளங்கிட்டீங்கன்னா சரி. ஆகவே இது சின்ன ஒரு கேள்வி. 40வது கேள்வி. அப்ப 40வது கேள்விக்கு விட 2வது. அடுத்தது பாருங்க, 2019ஆம் ஆண்டு, 2019ஆம் ஆண்டு 16வது கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள். 1958 பிறந்த திருசீலன், 1958 பிறந்த ஒரு சீலன் என்ற ஒரு ஆள். அது சீலன் நான் சொல்றேன். திருசீலன் 2022ல அவரது புதல்வனாகிய நாதனை விட 2 மடங்கு வயதுடையவராக இருப்பார். சரி, அப்ப திருசீலன் வயது 2022ல
அவரோட மகனை விட 2 மடங்காம். சரி, நாம என்ன செய்வோம்? சீலனுக்கு 2022 எத்தனை வயசுன்னு வா. 2022 எத்தனை வயசு? 2022 1958 கழிக்கணும். அவை அங்கால 42, இங்கால 22 என்ன? அதாவது 2000 வரையும் 42, இங்கால 22 அப்படித்தானே? அப்ப 42 22 இல்லாட்டி டிரெக்டாயும் கழிச்சு பார்க்கலாம். 64 வயசு. அப்ப இப்ப 2022 அவருக்கு 64 வயசு. நாதனின் தற்போதைய வயது. சரி, அப்ப 2022 அவர் 2 மடங்காம். அதாவது மகண்ட வயசோட 2 மடங்காம். ஆகவே அவர் மகண்ட வயசு என்னையா இருக்கும்? 64 2ஆல பிரிக்கிறதா இருக்கும் தானே, 32 இருக்கு. ஏன்னா 2022 அவருக்கு 60 வயசு. சரி, இப்ப கேள்வி, மகனின் தற்போதைய வயது. மகனின் தற்போதைய வயது என்று கேட்கறதுல இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னண்டா, இது 2019ஆம் ஆண்டு வந்து 2019 தற்போதைய வயதுண்டா. 2019ஆம் ஆண்டு தற்போதைய வயது என்ன வருது? உதாரணமா 2022 32 வயசுண்டா, 2019 வயது அவருக்கு 3 வயசு பின்னுக்கு என்ன. ஏன்னா 2022 3 வருஷத்துக்கு பிறகுதான் 2022 வருது. 2019ஆம் ஆண்டு வந்த பேப்பரை யோசிச்சா 2019ஆம் ஆண்டுல 3 வருஷத்துக்கு பிறகுதான் 2022. ஆகவே 3 வருஷத்துக்கு பிறகு 32டா. அவரோட தற்போதைய வயது என்னையாக இருக்கும்டா? 29ஆக இருக்கும். ஆகவே அந்த 2019ஆம் ஆண்டுல வந்த பேப்பருக்காண்டி விட 29 வருஷம். இதே கேள்வி உங்களுக்கு 2026 வந்தா, 2022ஆம் ஆண்டு அவருக்கு 32 வயசு. ஆகவே 4 வருஷத்துக்கு பிறகுதான் 2026. ஆகவே 4 கூட்டி தற்போதைய வயது கேட்டா 32 பிளஸ் 4 36. ஆகவே இந்த 2022க்குரிய வயதை கொடுத்துடப்படாம். தற்போதைய வயதுன்னு சொல்றது இந்த கேள்வியில, அதாவது இப்பயே வயது, இந்த வருஷத்துக்குரிய வயது இல்ல. அதாவது அந்த வருஷம், எந்த வருஷத்துல நீங்க பேப்பர் எழுதுறீங்களோ அந்த வயசை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. இதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மத்ததெல்லாம் லேஸ். இந்த வயசு பாக்குறதெல்லாம் 2022 1958 கழிச்சா உங்களுக்கு 64 வரும். வேண்டாம் கழிச்சு பாருங்க. இல்லாட்டி 1958 42 ஜல 22 2 கூட்டினா 64 வயது பார்க்கறது உங்களுக்கு சர்வசாதாரணமான விஷயம். அதே மாதிரி மத்ததும் இருக்கு. சரி, இங்க முதலாவது 2017 40 கேள்விக்கு நான் எழுத டைம் தரல. அதே மாதிரி இந்த கேள்விக்கும் எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை பிள்ளையே. நான் நார்மலா உங்களுக்கு தேவையான வகையில எழுதி கொள்ளுங்க. 2022ஆம் ஆண்டில் சீலனின் வயது வயது எத்தனை? 64. ஆகவே மகனின் வயது, நீங்க எக்ஸாம் பேப்பர்ல எழுதிக்கிறல உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி நான் சொல்றேன். மகனின் வயது 64 2ஆல பிரிச்சா 32. ஆகவே தற்போதைய வயது தற்போதைய வயது தற்போதைய வயது தற்போதைய வயது 2019ஆம் ஆண்டு. 2019ஆம் ஆண்டு வந்த பேப்பர். அவை 32 மைனஸ் 3 29 வயது. ஆகவே ஆன்சர் 2வது ஆன்சர். தேவையானவர்கள் எழுதிங்க. சின்ன ஒரு டைம் மட்டும் தான். இதை வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம். இது பெரிய ஒரு இதான விஷயம் இல்லை. சரி, அடுத்தது 2020ஆம் ஆண்டு 17வது கேள்வியை பாருங்க. 2020ஆம் ஆண்டு 17வது கேள்வி. ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு 17வது 2020ஆம் ஆண்டு 17வது கேள்வி. 10 பிள்ளைகளை கொண்ட ஒரு குழுவில் மிக இளையவரின் வயது 8 வருடங்கள் ஆவதோ. அதாவது 10 பிள்ளைகள் கொண்ட ஒரு குழுவுல மிக இளையவர் வயது, யங்கானால், அதுக்குள்ள யங்கானால் 8 வருஷமா, 8 வருஷம், வயது 8 இயர்ஸ். அதே மாதிரி மூத்தவரின் வயது, அதாவது ஓல்டானால், நான் இளையவருக்கு யங்குக்கு வயின்னு போடுறேன், யங்கானாலுக்கு வயின்னு போடுறேன். ஓல்டு அதாவது மூத்தவர் வயது ஓல்டானால் 16 வருடங்கள். இதெல்லாம் தேவையில்ல. 16 வருடங்கள். அவர் 8 வருஷம், இவர் 16 வருஷம். இப்பிள்ளைகளது வயதுகளின் கூட்டுத்தொகை 120. அது மொத்த கூட்டுத்தொகை 120. எனின்
12 வருடத்துக்கும் 16 வருடத்துக்கும் இடைப்பட்ட வயதுடைய குறைந்தபட்ச பிள்ளைகளின் எண்ணிக்கை. அதாவது 12க்கும் 16க்கும் இடைப்பட்ட இடைப்பட்ட என்று சொல்ல போல நல்லா விளங்கிக்கணும். 12 அல்ல 16 இல்லை, 13, 14, 15 இந்த வயதுகள் இருக்கிற பிள்ளைகள குறைந்தபட்ச எண்ணிக்கை. சரி, இப்ப பாருங்க இந்த கேள்வியில இதுவும் லேசா விளங்கக்கூடிய கேள்விதான். ஆக யங்கானால் 8 வயசு, ஓல்ட் ஆனால் 16 வயசு. அப்ப 2 பேர வயசை தந்துட்டான். அப்ப இந்த 2 பேர வயசும் கூட்டுத்தொகை எத்தனைன்னா உங்களுக்கு 2 பேர வயசுகளோட கூட்டுத்தொகை உங்களுக்கு 24. அவன் 120ல இருந்து இந்த 24 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரப்போறது இந்த 96. இந்த 96 தான் இந்த மிகுதியான 8 பேர வயசு. 8 பேர வயசு மிகுதியான 8 பேர வயசு. அவ இந்த மிகுதியான 8 பேர வயசை நாம இப்ப கண்டுட்டோம். ஏன்னா 2 பேர வயசு நமக்கு தெரியும், டிரெக்டா தெரியும். ஒரு ஆள் 8, ஒரு ஆள் 16, அவளை கழிச்சிட்டோம். இப்ப 96ண்டா இந்த 96 பேர்ற வயதுகள சராசரிய காண்றேன். அதாவது 96 வயசுடைய இந்த மிச்ச 8 பேர் என்ன 2 பேர் போய்த்தா என்ன கழிச்சு விட்டோம். 2 பேர் வயது அவரை சேவல சராசரிய காண்றேன் 8ஆல பிரிக்கணும். 96 8ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் 12. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 12 12 12ஆக கூட்டி 8ஆல பிரிச்சா தான் வயசு. அதாவது மொத்த பேர வயசையும் 12 12 12 கூட்டி 8ஆல பிரிச்சா, சாரி, மொத்த பேர வயசையும் கூட்டி 8ஆல பிரிச்சா தான் இந்த சராசரி. இங்க நீங்க ஒன்று சொல்லுங்க. இங்க நீங்க சொல்லுங்க. நான் எல்லார வயசையும் நான் 12 வச்சுக்கிறேன். எல்லார வயசையும் 12. அதாவது 8 பேர் வயசையும் 12 12. ஒரு ஃபர்ஸ்ட் ஆள், 2வது ஆள் 12, 3வது ஆள் 12, 4வது ஆள், 5வது ஆள், 6வது ஆள், 7, 8 8 பேர் வயசும் 12. இப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினா உங்களுக்கு எத்தனை வரணும்? 96 வரணும். 8 பேர் வயசையும் கூட்டினா 96 வரணும். இப்ப நமக்கு கேள்வி 13, 14, 15ல இருக்கணும். எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்கலாம் என்பதுதான் கேள்வி. அப்படின்டா ஒரு ஆள்ற வயசு இப்போதானோ 12க்கும் 16க்கும் இடைப்பட்ட பேர் எத்தனை கேள்வி. நான் ஒரு ஆள்ற வயசை குறைச்சேன்டா, ஒரு ஆள்ற வயசை நான் 11 ஆக்கினேன்டா. இன்னொரு ஆள்ற வயசு என்ன செய்யலாம்? 13 ஆக்கலாமா இல்லையா? ஏன்னா நீங்க மொத்த கூட்டுத்தொகை தான் 96 வரணும். ஆகவே நான் இங்கே இவர வயசை நான் குறைக்கேன், 11 ஆக்குறேன். இவரை 13 ஆக்கலாமா இல்லையா? ஒரு வயசை கூட்டலாம். இவர வயசை இன்னொன்று குறைக்கும். இவருடைய வயசை என்ன செய்யலாம்? 13 ஆக்கலாமா இல்லையா? இவர வயசு ஒன்றை குறைக்கேன். இவரும் என்ன செய்யலாம்? 13 ஆக்கலாம். இவரையும் ஒன்றை குறைக்கேன். இவரும் 13 ஆக்கலாம். இப்ப நீங்க கூட்டினாலும் உங்களுக்கு எத்தனை வரப்போகுது? 16 96 வரப்போகுது. ஏன் 96 வரப்போகுது? நான் இங்க குறைக்க ஒன்று அங்க என்ன செஞ்சிருக்கேன்? கூட்டியிருக்கேன். இப்ப பாருங்க, அந்த கேள்வியில ஒரு விஷயம் தாராங்க. இப்ப கேள்வி குறைந்தபட்ச எண்ணிக்கை, அது எத்தனை பேரு மினிமம் இருக்கலாம். இப்ப நாம திருப்பியும் என்ன செய்யலாம்? இதுலயே நமக்கு என்னத்துல வந்துட்டு 4 வந்துட்டு, இதுலயே நமக்கு 4 வந்துட்டு, ஆனா விடையிலேயே 4 தான் இருக்கு. ஆகவே நமக்கு செய்யலாம், டிரெக்டா 4 போடலாம். வேற மாதிரி இந்த கேள்வியை நீங்க டிரெக்டா செய்யணும்டா வேற மாதிரி இந்த கேள்வியை நீங்க செய்யணும்டா இத மறங்கலாம். நீங்க இத மறங்க, இத மறப்போம். சரியா? இதெல்லாம் மறக்கன். இப்ப 96 8 பிரிச்சா 12, இதுல சராசரி. இதுல 12 சராசரிந்தா நீங்க என்ன செய்யலாம்னா இந்த 8ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு அப்படி காணையலாம். உங்களுக்கு டிரெக்டா 4, அதாவது இதுல அரைவாசி 4 தான் காணலாம். சரி, அப்ப நீங்க அப்படியே கண்டுங்க, ஈஸியா இருக்கும். அப்ப விட என்ன 5வது விடையாக அமையும். அப்ப இதுலயும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. 5வது இதாக போய்க்கலாம்.
சில நேரம் சில நேரம் கவனமாறீங்க. இவர யங் ஏஜ், அதாவது குறைஞ்சவர் 12 வயசுன்னு தந்துட்டாங்கன்னு. 12 வயசுன்னு தந்துட்டாங்கண்டா, அங்கால நாம் என்ன செய்யலாம்? 8 முறை 12 எழுதி நம்ம என்ன எழுதிட்டு அந்த 12 என்ன செய்யலாம்னா குறைக்கலாம். ஏன் குறைக்கலாம்? 11 12 11 என்ன செய்யலாம்? இருக்கலாம். இங்க 12 தந்துட்டாங்கடா, ஆகவே 0 அந்த இடத்துல. சரி. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி கொஞ்சம் நல்லா வாசிச்சு விடையெடுக்க வேண்டிய கேள்வி. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ரெண்டு கேள்வி, அதாவது 5வது 6வது கேள்வி அப்படியே இருக்கு. நாம 7வது கேள்விக்கு போவோம். 7, 8, 9 செஞ்சுட்டு அந்த ரெண்டு கேள்விக்கும் வருவோம். சரி. இது சும்மா சாதாரணமா விளங்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன ஆஹ் செய்து இந்த வேக நேரம் மாதிரி செய்து விட எடுக்க வேண்டிய கேள்விகள் இல்லை. குயிக்கா பார்த்து ஒரு என்ன எழுமாறாக விடையளிக்க வேண்டிய கேள்விகள் மாதிரி தான். அடுத்தது பாருங்க, 2022 17வது கேள்வி. 2022 17வது கேள்வி. ஒரு வருடத்துக்கு முன்னர் சாரா இனதும் சரணினதும் வயதுகளுக்கு இடையிலான விகிதம் 3:4. அதாவது சாரா, அடுத்தது சரண். ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு இவர வயதுகளுக்கு இடையிலான விகிதம் 3:4. 3:4. சரி. 3 வருடங்களின் பின் இவங்களோட வயதுகளுக்கு இடையிலான விகிதம் 5:6. 5:6. சாராயினது தற்போதைய வயது யாது? இப்ப நான் சொல்றேன், இவங்க இப்ப வந்தா நாம XY கொண்டு வருவோம். என்ன XY. இப்ப நான் இதுக்கு XY எடுத்தேன்டா 3x 3x 4x. ஒரு வருடத்துக்கு முன். ஒரு வருடத்துக்கு முன். ஆகவே தற்போது நான் செல்லலாம் இவர ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு 3x தற்போது 3x+1. இவர 4x+1. ஏன் ஒரு வருஷம் கூடி இருக்கு. திருப்பி 3 வருஷத்துக்கு பின்னுக்கு, அதுக்கு பின்னுக்கு 3 வருஷத்துக்கு பின்புண்டா இந்த 3x+ திருப்பி இன்னும் 3 கூடும். ஆகவே +4. இங்க 4x+1 இன்னும் 3 கூடும் +4. அவ இவ்வளவும் சாதாரணமா விளங்கிருக்கேன். அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னுக்கு நான் எக்ஸ் சேர்க்கேன். நான் எக்ஸ சேர்ப்பேன்னு சொல்லுவேன். எங்க வீதம் வந்தாலும் எக்ஸ சேர்த்து பார்ப்பேன். ஏன்னா மொத்தம் வந்துடும். ஆகவே 3x 4x. அடுத்தது தற்போதைய வயதுன்னா இது ஒரு வருடத்துக்கு முதல். அப்ப தற்போது ஒரு வருஷம் கூடும். என்ன இது முதல்ல ஒரு வயசு கூடும் தானே. அடுத்தது 3 வருஷத்துக்கு பின்புன்னு சொல்லப்போல இன்னும் இதுல என்ன செய்வோம்? 3 கூட்டி பார்ப்போம். 3x+4 4x+4. இப்ப இதுக்கிடையிலான விகிதம் தான் அவங்க 5க்கு 6 தாராங்க. இந்த விகிதம் என்று சொல்வது நாம பின்னங்களாக எழுதலாம். விகிதங்கள், அதாவது 3x+4 கீழ் 4x+4 சமன் 5க்கு 6 எழுதலாம். அதாவது இந்த விகிதங்கள் வரப்போல, அதாவது 3x+4க்கு 4x+4 என்பது சமன் 5க்கு 6. எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்படித்தானே இதுக்கான விகிதம் 5க்கு 6. அவ இப்படி வந்தா நீங்க அதை என்ன செய்யலாம்? பின்னங்களாக எழுதலாம். அவை 5 கீழ் 6. இந்த பின்னங்களாக எழுதுனீங்கடா இந்த 6 இங்க பெருக்கப்படும். 3x+4 சமன் இந்த 6, இந்த 5 போய் அங்க பெருக்கப்படும். 5 4x+4. அப்ப இதுல இருந்து நீங்க சுருக்குனீங்கன்னா 18x +6 4 24 I4 20 +I4 20. என்ன உங்களுக்கு பெருக்குனீங்கடா 18x அங்கால போனா 2x, அதை நான் 5ஆல எழுதுறேன். 24 25ஆல போனா கழிங்க 4. அப்ப எக்ஸ் சமன் 2 பிரிவாட்டா 2. அப்ப எக்ஸ் சமன் 2டா. கேள்வி என்ன? கேள்வி சாரதாவின் தற்போதைய வயது. சாரதாட தற்போதைய வயது என்ன? 3x+1. 3x+1 3x+1 தானே சாரதாட தற்போதைய வயது. ஏன் இதானே இப்ப தற்போதைய வயது. அது 3x முயரண்டு 6, எக்ஸுக்கு 2 +1 முயரண்டு 6, 6 மட்டும் 7 இருக்கு. ஆகவே இதுவும் சாதாரணமான ஒரு கேள்விதான். ஆனா இந்த விகிதங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு சூழலுக்கு தான் போகணும்னு இல்லை. உங்களுக்கு சாதாரணமாக இந்த எக்ஸ் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே சரி. எக்ஸுக்கு போடணும்
ஒரு வருஷத்துக்கு முந்திண்டா 4x 3xண்டா அது பிந்தின்னு செல்ல 3 வருஷம் பிந்தின்னு செல்லக்குள்ள இங்க இருந்து பார்த்தா 4 வருஷம் பிந்தி. ஆகவே அது 5க்கு 6. ஆகவே இந்த பின்னத்தை டிரெக்டா போட்டு எடுக்கலாம். சொல்லுங்க. சரி, அதுலயும் முடிஞ்சாக்கள் 2023 15வது கிளிய பாரு. பிள்ளைகள் எல்லாரும் யோசிப்பீங்க 2024 பிள்ளைகள் இல்லைண்டு. 2023 24 நான் 23 போட்டீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வருஷங்கள் மாறி நடந்ததால 23 24 வாசகம் தான் இது. இது 25. சரியா? அந்த 22ஆம் ஆண்டு சொல்ற 22 23ஆம் ஆண்டு பின்னுக்கு பின்னுக்கு நடந்துச்சு அந்த கொரோனாவால. அதால அந்த 2 வருஷத்துக்கு அந்த இதா பொது மாதிரி நடந்துச்சு. நான் ஒரு வருஷத்துல இதைத்தான் எல்லாத்துலயும் போட்டேன். ஆஹ் நீங்கள சில ஆட்களுக்கு ஜாயின் ஆக முடியலன்னு போட்டிருக்காங்க. ஏனோ தெரியல, பார்ப்போம். இப்போ பாருங்க, அடுத்த வெளியே பார்ப்போம். 2023 இதுல பிள்ளைகள் இந்த விகிதம் அதே மாதிரி சதவீதம் சம்பந்தப்பட்டது நம்ம தனியே தலைப்புலையும் செய்வோம். வயதுக்குள்ள வந்ததுக்காண்டி இதை தனியே வயதுன்னு எடுத்து நான் செய்யறேன். சதவீதம் அதே மாதிரி விகிதத்துல நிறைய கேள்வி வாரு. அதனால அதையும் ஒரு தனித்தலைப்பாக செய்வோம். இதையும் சாதாரணமாக விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம அந்த தனித்தலைப்பா செய்யக்குள்ள உங்களுக்கும் பூரணமான ஒரு அறிவு வந்து வந்துடும். ஆனா இது விகிதம் இந்த எக்ஸ் எடுத்து இப்படி செய்யறது என்பது அடிப்படையான ஓயல் அறிவு. அது இங்க உங்களுக்கு விளங்கும். இந்த ஜென்ரல் நாலேஜ் செஞ்சுட்டு போகக்குள்ள இவங்க பிரதானமாக உங்களுக்கு டெஸ்ட் பண்றது ஓஎல் மெட்ஸ். அதாவது ஓஎல் வரை நீங்க படிச்ச மெட்ஸை தான் டெஸ்ட் பண்ணாங்க. ஐக்யூ கேள்விகளுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஐக்யூ கேள்விகள் சொல்றது சில சில ட்ரிக்குகளை பயன்படுத்தி ஒரு ஷார்ட் மெத்தட்களை பயன்படுத்தி எடுக்கிறதாக இருக்கும். ஆனா இங்க உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் பேப்பர்ல உங்களுக்கு வந்த கேள்விகள் ஒரு கணிதம், அதாவது ஓஎல் வரை உள்ள மெட்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கு. மெட்ஸை யூஸ் பண்ணி செய்யற கேள்விகள் தான் இருக்குமே. ஐக்யூ கேள்விகளும் இருக்கு. ஐக்யூல இந்த படம் பார்த்து விட எழுதுகிற அவ்வாறான கேள்வி எல்லாம் பின்னுக்கு இருக்கு. ஆனாலும் இந்த முன்னுக்கு வர கேள்விகள் விகிதம், வட்டி வீதம், அதே மாதிரி வேற நேரம் இதெல்லாம் இந்த ஓஎல் நாலேஜோட வர கேள்வி. இதுல கொஞ்சம் முக்கியமா கவனத்தில் எடுத்துக்கணும். சரி, அடுத்ததை பாருங்க. 2023ஆம் ஆண்டு 15வது கேள்வி. அதுவும் ஒரு இலகுவான கேள்வி. 2023ஆம் ஆண்டு 15வது கேள்வி. 2000ஆம் ஆண்டில் அக்ரமின் தந்தையின் வயது. அதாவது 2000ஆம் ஆண்டுல அக்ரம் என்று சொல்ற தந்தையின் வயது. அதாவது அக்ரம் 2 பேரும். அக்ரம் நாம ஏ என்று சொல்லுவோம். அவரை ஃபாதரை எஃப்னு சொல்லுவோம். இப்ப 2000ஆம் ஆண்டு அக்ரமின் தந்தையின் வயது. அக்ரமின் வயது 4 மடங்கு. அப்ப அக்ரமுக்கு எக்ஸ் என்றா இவர் வயது 4x. அதானே 4 மடங்கு. இவருக்கு 10 அவருக்கு 40. சரி. அக்ரம் 1990ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். அப்ப அக்ரம் என்று சொல்லுவார் 1990ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். அப்ப 2000ஆம் ஆண்டு அவர் வயசு உண்மையாத்தின 10. 2000ஆம் ஆண்டு அவர் வயசு 10. அது 2000ஆம் ஆண்டு வாப்பட வயசு எத்தனையா இருக்கும்? 4 மடங்கு தான், 40 இருக்கு. இப்ப கேள்வி, அக்ரமின் தந்தையின் வயது அக்ரமின் வயதின் 2 மடங்காக இருந்தது எப்போது? எவ்வாண்டுல அக்ரம்ட தந்தையிட வயது, அதாவது இவர் அக்ரம்ட வயது வையின்டா இவர் எப்ப 2 மடங்காக இருந்தது இது கேட்டா. ஆகவே இதை நான் இங்க இந்த கேள்விக்கு இலகுவாக உங்களுக்கு பெரிய ஈக்குவேஷன் எல்லாம் போட தேவை. 5 விட தந்திருக்கா. 5 விடையை நீங்க பாத்தீங்கன்னாலே அதாவது 2010ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லா வயதும் தெரியுதா? 2010ஆம் ஆண்டு அக்ரமுக்கு வயது எத்தனை? 90ஆம் ஆண்டுல பிறந்தவருக்கு 2010ஆம் ஆண்டு 20 வயசு.
அல்லது இதுல இருந்து அப்படி இதுல இருந்து எத்தனை 90ஆம் ஆண்டுல இருந்து நம்ம இதை இப்படி சொல்லலாம். அதாவது 1990ஆம் ஆண்டு பிறந்தவருக்காண்டி 2000ஆம் ஆண்டு அவரோட வயசு எத்தனை, 2000ஆம் ஆண்டுக்குரிய வயசு இது 1990ஆம் ஆண்டு பிறந்தவருக்கு 2000ஆம் ஆண்டுக்குரிய வயசு தான் இது. ஆகவே நான் விட முதலாவது விட 2010ஆம் ஆண்டு. 2010ஆம் ஆண்டு இவர வயசு என்ன, 10 வருஷம் கூடி இருக்கும். அப்ப 20. இவருக்கும் இன்னும் 10 கூடி இருக்கும், 50. 2000ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 2013ஆம் ஆண்டு. 2013ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு தெரியும். அப்ப 13ஆம் ஆண்டு 23, இவருக்கு 53. அடுத்தது 2018ஆம் ஆண்டு. 18ஆம் ஆண்டு எத்தனையா இருக்கும், 2010 20 இவருக்கு 28 இருக்கும், இவருக்கு 58 இருக்கும். அடுத்தது 2020ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டு எத்தனை வயசா இருக்கும், 2010 20 இவருக்கு இன்னும் 10 வயசு கூடி இருக்கும், 30. இவருக்கு 10 கூடி இருக்கும், 60. அது மாதிரி 2022ஆம் ஆண்டு இதுல 2 கூடி இருக்கும், அங்கால 62 இருக்கு. ஆகவே இந்த வயதுகள்ல நீங்க சாதாரணமா எப்படி எழுதி போட்டு எது 2 மடங்கு வரைந்து பாருங்க. இது 2 மடங்கா இல்ல, இது 2 மடங்கா இல்ல, இது 2 மடங்கா இல்ல, இது 2 மடங்கு. ஆகவே 2020ஆம் ஆண்டு ஒரு வயசு இது 2 மடங்கா இருக்கு. அவை சாதாரணமாக எழுதி பார்த்து செஞ்சீங்கன்னாலே காணும். கஷ்டப்பட்டு சமன்பாடுகள் போட்டு தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சொல்லுங்க. இதுல இடையில ஜாயின் ஆனவங்க இதுக்கு முதல் இருக்கிற இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. ரெக்கார்டை நான் ரெக்கார்டை நாளைக்கு போடுவேன். ரெக்கார்ட் எப்படியோ ஒரு ஒரு நாள் பின்னும்பில்லையே. ஏன்னா நான் எல்லாத்தையும் திருப்பி 3 ரெக்கார்டா உடையும் அந்த ரெக்கார்ட் அப்படியே இது செஞ்சுட்டு ஒவ்வொரு ரெக்கார்டும் ஒரு ஜிபியில வரும். ஒரு 1.5 மணி நேரம் பாடம்ன்றதால நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு 4 GB 5 GB அது யூடியூப்ல அப்லோட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 மணி நேரம் வரும். அப்ப நான் கேம்பஸுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் எப்படியோ போயிட்டு அதுக்காண்டி தான் நான் ஒரு 2 நாள் தள்ளி தான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டுக்குரிய எக்ஸஸ் தான். அப்ப இது அப்படி இருக்க போல 2025ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. 2025ஆம் ஆண்டு கடைசா வந்த 17ஆவது கேள்வி. ஆகவே 2025ஆம் ஆண்டு கேள்வியை வாசிங்க. 2025ஆம் ஆண்டில் ஒரு பாட்டியின் வயது. அப்ப 2025ஆம் ஆண்டு ஒரு பாட்டியின் வயது. பாட்டி பேத்தி, நான் பாட்டியை ஏண்டு வச்சுக்கிறேன், பேத்திய பீண்டு வச்சுக்கும். பாட்டி இது பாட்டி, இது பேத்தி. சரி, 2025ஆம் ஆண்டு பாட்டியின் வயது அவருடைய பேத்தியின் வயதின் 5 மடங்கு. அவ பாட்டியில வயது பேத்தியில வயது எக்ஸ் போட்டுறேன். இப்படி மடங்கு வரக்குள்ள எக்ஸ்டே போட்டுருங்க. அப்ப எக்ஸ்டா இவர் 5 மடங்கு 5. சரி, திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதே ஆண்டில் பாட்டியினதும் தாயினதும் வயதுகளின் விகிதம். அதே ஆண்டில் பாட்டியினதும் தாயினதும் வயதுகளின் விகிதம். அதே 2025ஆம் ஆண்டு பாட்டிக்கும் தாய்க்கும் வயதுகள விகிதம் தாராங்க 10-6. 10-6. பேத்தி 2011 பிறந்தாள். அப்ப பேத்தி பிறந்தது 2011. அவை 2025 பேத்திர வயசு என்ன, 2011 பிறந்தா 2025 பேத்தியின் வயது 25 11 கழிங்கலாம். 25 11 கழிச்சீங்கன்னா 14. அப்ப இவருக்கு 14 வயது, பேத்திக்கு 14 வயது. அப்ப 2025 பேத்திக்கு 14 வயதுண்டா பாட்டிக்கு எத்தனை, 14 தர 5. ஆகவே பாட்டிக்கு 70 வயது. பாட்டிய வயதையும் கண்டுபிடிச்சு. இந்த கேள்வி பாட்டி தாய் ஆகியோர் பிறந்த வருடங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு பாட்டி பிறந்த வருடத்தை பார்ப்போம். பாட்டிக்கு 2025 70 வயதுண்டா 2025 இருந்து 70 வருஷத்தை கழிச்சா வரும் தானே. அப்ப 70 கழிச்சீங்கன்னா 5 12 அப்ப 5 அப்ப 1955. ஆகவே 1955 வார விட 3வது விட மட்டும்தான். அங்கே தாய வயதை அந்த கேள்விக்கு நீங்க கணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தாய வயசை கணிப்போம். இப்ப 70 வயதுன்னு சொல்றது இந்த 10 மடங்கு. 70 வயசு சொல்றது இந்த 10 வீதம். ஆகவே 6 வீதத்தை காணலாமா இல்லையா.
அந்த 10 வீதம் இதுக்கு நீ எக்ஸ்போர்ட் தேவையில்ல. 10 வீதம் என்பது எவ்வளவு என்றால் தர 6. அவை 7 6 42. ஆகவே தாயிர வயது 42. 2025 இருந்து திருப்பி 42 நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா 1983 வரும். ஆனா இந்த கேள்விக்கு நீங்க தாயிர வயதை கணக்கெடுக்க தேவை. டிரெக்டா 40 வயதுக்கே உங்களுக்கு 1955 வந்து. சரி, ஆகவே இது ரெண்டையும் எழுதி எடுங்க. நம்ம அடுத்த இடையில விட்டு 2 வசன கேள்விக்கு போவோம். ஆகவே பிள்ளைகள் திருப்பியும் இந்த வீடியோ இடையில கட்டாமட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பெய்ட் வேர்ஷன் யூஸ் பண்ணல, அதனால 40 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த வீடியோ கட் ஆகும். அதனால நம்ம கட் ஆகிறோம். ஆகவே இது முடிச்சாக்கள் 2021 ஆண்டு 41 42 கேள்வி வாங்கினீங்கன்னா குயிக்கா விட வரும். ஆனா கொஞ்சம் வசன அமைப்பிலான கேள்வி, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்ப இப்ப இந்த வீடியோ திருப்பி எழுதிடுங்க. கட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல ஜாயின் ஆகா. ஒரு 5 நிமிஷம் தான் நான் இப்போ இதுல ஜாயின் ஆகும். சரி, நாம அடுத்த கேள்வியை பார்ப்போம். அதுல 2020 ஆண்டு 17வது கேள்வியை கொஞ்சம் திருப்பி பாருங்க. அது நான் விடைய பிள்ளையா சொல்லிட்டேன். அடுத்த முறை சரி, ஆனா விடைய பிள்ளையா சொல்லி. அதாவது அதுல குறைந்தபட்ச எண்ணி 2020 ஆண்டு 17. 2020 ஆண்டு 17வது கேள்வி. நாம எத்தனை எடுத்தோம்? 4வது விடன் சொன்னோம். அதுக்கு உண்மையா 4வது விடல்ல 1வது விட வரும். ஏன் 1வது விட வரும்னு நான் சொல்றேன். எல்லாரும் பேப்பரை பார்ப்பீங்கன்னு நம்புறேன். பேப்பரை பார்க்காட்டி உங்களுக்கு எந்த கேள்வியை செய்யறேன்னு விளங்காது. சரி, அப்ப 2020 ஆண்டு 17வது கேள்வியை பாருங்க. 10 பிள்ளைகளை கொண்ட ஒரு குழுவில் மிக இளையவரின் வயது 8. நம்ம செஞ்சது 8. மிக மூத்தவர் வயது 16. அவை மொத்த வயதுகளோட கூட்டுத்தொகை 120 சந்திக்காங்க. அப்ப இதுல இருந்து நாம 24 கழிச்சோம் 96. 96 நீங்க எத்தனையால பிரிச்சோம்? மிச்சம் 8 பேரால பிரிச்சோம் 12 வயசு. ஆகவே 12 12 12 எல்லாருக்கும் வயசு இருக்கலாமா இல்லையா? 12 12 12 எல்லாருக்கும் வயசு இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 பேருக்கு வயசு இருக்கலாம். அப்ப கேள்வி என்னண்டா, 12க்கும் 16க்கும் இடைப்பட்ட மிக குறைந்த எண்ணிக்கை. மிக கூடுனது எத்தனையும் இருக்கலாம். மிக குறைந்தது, அதாவது இப்படி மிக, அதாவது பாசிபிள் இல்லாமையும் இருக்கலாம். அவை எல்லாருக்கும் 12 வயசாக இருக்கலாம் தானே? எல்லாருக்கும் 12 வயசாகவும் இருக்கலாம். இல்லாட்டி இவருக்கு கொண்டு குறைஞ்சு அவர் கொண்டு கூடினா சின்னமாயும் வரலாம். ஆனா இங்க இந்த குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்டா, 13 அந்த வயசுல இல்லாம மினிமமாக இருக்கலாம். இது இல்லாம இருக்கக்கூடிய அந்த வகைகள்னு சொல்லுவாங்க, விளங்கும் நினைக்க. அவை அப்படி நாங்க என்ன சொல்லலாம், இது துவக்கமான வினாதான். குறைஞ்சது நாம பார்த்தது கூடுன பார்த்துட்டோம். அதாவது இங்க என்ன 11 வந்து அங்க 13 வரலாம். இது என்ன 10 வந்து அங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு 14 வரலாம். இப்படி நான் மாத்தி மாத்தி என்ன 13ஓட கூட ஆக்கள் என்ன செய்யலாம், இங்க வரலாம். ஆனா கேள்வி எத்தனை பேர் இல்ல, மேக்சிமம் எத்தனை பேர் இருக்கலாம் இல்ல, மினிமம். மினிமம் யாரும் இல்லாமையும் இருக்கலாமே. எல்லாரும் 12 12 12 இருந்தா 12க்கும் 16க்கும் இடையில வயசு என்ன ஒருத்தருக்கும் இல்ல. சிலக்குள்ள 13ல இருந்து ஆரம்பிச்சு மினிமம் கேள்வி வந்ததால அதுக்கு விட பூச்சி. மேக்சிமம் என்ன செய்யலாம், மாத்தி மாத்தி 4 4 வரையும் போகலாம், 4 கூடியும் போகலாம் மேய்ச்சல போனா. சரி, அப்பதான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு நான் விடைய நான் 4 எடுத்து என்னன்னா, மினிமம் பார்க்கல, குறைந்தபட்சம்டா 0. சரியா? ஏதோ தர்க்கமான கேள்வி. அன்னைக்கு நாம விடையை செஞ்சு எடுக்கலாம். அதாவது குறைந்தபட்சம் சொல்லக்குள்ள இருக்கலாம், இல்லாமே விடலாம். அவை 0 வரும். அடுத்த வசன கேள்வியை பாருங்க. இந்த வசன கேள்விகள் இலகுவாக வரும். ஆனா என்ன பிரச்சனை, டைம் காணாம வரும். அவ்வளவுதான் இந்த வசன கேள்விகள் இருக்கிற பிரச்சனை. 2021 ஆண்டு 41 42 கேள்வியில பாருங்க. இவ்வாறான பெரிய கொஞ்சம் வசன கேள்விகள் 2 கேள்வி செய்யற மாதிரி வரும், இல்லாட்டி 4 5 கேள்வி செய்யற மாதிரி வந்து. இதுக்கு நீங்க குயிக்கா இதை வாசிக்கு கிரகிக்க தெரிஞ்சிருக்கணும். இது கிரகித்தல் சம்பந்தப்பட்ட. ஆனா இப்ப ரீசெண்டா வர ஐக்யூ, அதாவது இப்படி ஐக்யூ ஜெனரல் சம்பந்தப்பட்ட பேப்பர்ல அந்த கிரகித்தலை தான் கொஞ்சம் டெஸ்ட் பண்றாங்க கூட. இவ்வாறான கேள்விகளை கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆக குயிக்கா செய்யறது. கேள்வியை நீங்க விடையே செய்யலாம். நீங்க கேள்வியை நீங்க என்ன செய்யலாம்,
விடையே செய்யலாம், ஆனா குயிக்கா செஞ்சிக்க மாட்டீங்க. அந்த குயிக்கா செய்யறதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகும். சரி பார்ப்போம். 41, 42 ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. தொழிற்பயிற்சி பாடநெறி ஒன்றுக்கு ஆட்சேர்ப்பதற்கான பின்வரும் தகவல்களை கொண்ட இலங்கை பிரஜைகளிடம் விண்ணப்பம் கோரப்படுது. அவ்வளவு அது அவங்க ஒரு அப்ளிகேஷன் கால் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷனை ப்ரொசீஜரை சொல்றாங்க. முதலாவது, 2022 ஜனவரி 1 அன்று 2022 2022 ஆண்டு 21 வந்த பேப்பர். ஆகவே ஜனவரி 1, அதாவது ஜனவரி 1 அன்று அவரோட வயசு 18க்கும் 22க்கும் இடையில இருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2022 இருந்து 22 கழிச்சா 2000ஆம் ஆண்டு 1 மாசம் 1 பிறந்தவர் அடிக்கலாம். அல்லது 18 கழிச்சா 2000 அதுல 18 கழிச்சீங்கன்னா எத்தனை வரும்? 4. 2004ஆம் ஆண்டு 1 மாசம் 1 இந்த இதுக்கு இடையில பிறந்தவரா இருக்கேன். ஏன் 18க்கும் இந்த 18க்கு 22க்கு வயசுண்டா அவர் 18 வயசை கழிச்சு அவர் பிறந்த தேதியை காணலாம். 22 கழிச்சா பிறந்த தேதியை காணலாம். ஆகவே அவர் கட்டாயம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்டவராக தான் இருக்கணும், பிறந்தவரா இருக்கணும். அப்ப இதை இப்படி வந்து கொஞ்சம் வெளியேற்று உங்களுக்கு இலகுவாக இருக்கும். 2வது கூற்று, குறைந்தபட்சம் தகவல் தொழில்நுட்பம் ஐசிடி, அதே மாதிரி ஆங்கிலம், இங்கிலீஷ், கணிதம், சயின்ஸ் ஆகிய பாடங்களில் திறமை சித்தியுடன் ஒரே தடவையில் காப்போத்திர சாதாரண பரீட்சையில் 6 பாடங்கள்ல சித்தி அறிஞ்சிட 6 பாடங்கள்ல அவர் சித்தியை இருக்கேன். இப்போ ஒரு நோட் தராங்க. இந்த நோட்ல பாருங்க, ஐசிடி பாடத்தில் திறமை சித்தி பெராட்டி, இப்ப இங்க சித்தி பற்றிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. திறமை சித்தி இப்படி ஐசிடி பாடத்துல இந்த திறமை சித்தி இல்லாட்டி விண்ணப்பதாரிகள் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சையில் திறமை சித்தி பெற்றிருக்கணும். பொது தகவல் தொழில்நுட்பம் அந்த ஏல உங்களுக்கு நடக்குது. இந்த ஜித்தி திறமை தொழில்நுட்பம் பெற்றிருக்காங்க. இதுல இல்லாட்டி ஒரு இதுல என்ன செஞ்சிருக்கேன்? திறமை சித்தி பெற்றிருப்பேன். ஸ்தாபன சபையின் இணக்கப்பாட்டுடன் கவனத்தில் கொள்ளப்படுவார். அங்க ஒரு சபை இருக்காம அதுல இணக்கப்பாட்டோட அவர் கவனத்தில் கொள்ளப்படுவார். இது முதலாவது. 2வது, ஆங்கில பாடத்தில் திறமை சித்தி பெறாத விண்ணப்பதாரிகள் ஆங்கில மொழி தகமைகளை பூர்த்தி செய்யும் சோதனை ஒன்றுக்கு தோற்றி அதில் 50 புள்ளிகளை பெற்று இணக்கப்பாடு, அதாவது இங்கிலீஷ்ல அவர் இது இல்லாட்டி அங்க என்ன ஒரு எக்ஸாம் ஒன்று செய்யணும். இவ்வளவுதான் இதை சமன். இப்ப இவ்வளவுத்தையும் எடுத்துட்டோம்டா நான் திருப்பி இப்ப கேள்விக்கு போவோம். கேள்விக்கு முதல் இன்னொன்று சொல்றாங்க, ஒவ்வொரு வினாவையும் தரப்பட்டுள்ள தகவலின்படி விண்ணப்பதாரி எல்லா தகமைகளையும் பூர்த்தி செய்துள்ளார் என ஏ, அதாவது அவர் வயசும் ஓகே, இதுலயும் எல்லாத்திலையும் திறமை சித்தின்னா அவருக்கு ஏ. 2வது, விண்ணப்பதாரி தகமைகளை பூர்த்தி செய்யவில்லை, வயசு இந்த எல்லைக்குள்ள இல்ல, இல்லாட்டி அவர் இந்த பாடத்துல ஒன்றுல ஃபெயில் ஆகி ஏன்னா இதுக்கும் வரையல, இதுலயும் திறமை சித்தி இல்லைண்டா அவர் பி. அடுத்து, விண்ணப்பதாரி தகமைகளை பூர்த்தி செய்வதற்கு பரீட்சைக்கு தோட்ட வேண்டியிருப்பேன், அதாவது இந்த இங்கிலீஷுக்கு தான் ஒரு எக்ஸாம் சொல்றாங்க, அவர் இப்படி இருந்தா, அதாவது இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகி திருப்பி இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கணும்டா அவருக்கு சி. விண்ணப்பதாரி தாபன சபையின் இணக்கப்பாட்டினை பெற வேண்டுமணி டி, அதாவது தாபன சபையோட என்ன இணக்கப்பாடு எங்க இங்க ஜிட்டுக்கு தேவை. ஏன் ஜிட்டுக்கு தேவை? ஐசிடில ஃபெயில் ஆகுனா அங்க ஜிட்டுல பாஸ் ஆகி தாபன சபைக்கு போகணும் அப்படின்டா டி. முடிவெடுப்பதற்கு தரப்பட்ட செலவுகள் போதாது என்றா அது ஈன்னு சொல்றாங்க. முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி முதலாவது கேள்வின்னு சொல்றது 41வது கேள்வி. இப்ப 41வது கேள்வி என்ன சொல்றாங்க? 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1 ஒரு ஆள் புறக்காரு 2001. அப்ப சரி என்ன அவரு இதுல பாஸ், வயசுல பாஸ். சரி, பிறந்த இலங்கையரான அருள் ஒரு தடவை மாத்திரம் காப்போதர சாதாரண பரீட்சையை தோற்றியுள்ளதோடு தமிழ் சைவநெறியில அவங்க தரல, வரலாறு அதுவும் தேவையில்ல, விஞ்ஞானம் சயின்ஸ்ல ஐசிடில கர்நாடகா சங்கீதம் ஆகிய பாடங்களில் திறமை சித்தியுடன் கணிதம் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் சாதாரண சித்தியை பெறார். இப்ப கணிதம் ஆங்கிலத்துல அவர் சாதாரண சித்தியா பெறாரு, ஆனா அவருக்கு கட்டாயம் கணிதம் ஆங்கிலத்துல திறமை சித்தி வேணும். அப்ப அவர் என்ன குவாலிஃபை இல்லை. ஆகவே குவாலிஃபை இல்லாட்டி என்ன பி விட, அதுக்கு விட என்னன்னா பி. அதுக்கு நம்ம என்ன எழுத்துட்டு கண்டுபிடிக்கணும், பி தான் அது குவாலிஃபை இல்லை. ஏன் அவர் மெட் சயின்ஸ் கட்டாயம் பாஸ் ஆயிருக்கணும் இந்த அடிப்படையில. அடுத்தது 42வது பாருங்க. 42வது சும்மா வாய்க்கு போட்டு விட எடுக்கிறது தான், ஆனா வாசிக்க டைம் எடுக்கும். இந்த டைம் தான் இங்க முக்கியம். 2003 டிசம்பர் 31 அது பார்த்தவர் அந்த இலங்கையரான
சாவித்திரி காப்போதர சாதாரண தர பரீட்சையில் ஒரே தடவையில் தமிழ் மொழி, சைவநெறி, வரலாறு, கணிதம், விஞ்ஞானம், ஆங்கில மொழி, கர்நாடக சங்கீதம், விவசாயம் ஆகிய பாடங்களில் திறமை சித்தி பெற்றுள்ளார். பொது தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐசிடி பரீட்சையில் உயர் திறமை சித்தியை பெற்றுள்ளார். அதாவது ஐசிடில ஜிட் இதுல உயர் சித்தியை பெற்றுள்ளார். அப்ப ஐசிடியை பத்தி அவர் இதில் ஆனா ஜென்ரல் ஐடில அவர் உயர் சித்தியை பெற்றுள்ளார். ஜென்ரல் ஐடில அவளுக்கு உயர் சித்தி இருந்தா ஐசிடி இல்லாம அவ தாவன சபையில இணக்கப்பாட்டுக்கு போகணும். அவ தாவன சபையில இணக்கப்பாட்டுக்கு போறது என்பது உங்களுக்கு இதுல டி ஆப்ஷனை பாத்தீங்கன்னா டி டி தான் அவ தாவன சபை. அதுக்கு டி ஆகிய விட 4வது. அவை இந்த இவ்வாறான கேள்விகள் இப்படித்தான் இந்த பந்திய வாய்க்கு அதுல இருந்து தகவல் எடுத்து அதுக்கு விடைய அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கட்டாயம் இதுக்குள்ள டைமை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணணும். குயிக்கா அதை செய்ய வேண்டிய வரும். ஏன்னா இன்னைக்கு நேற்று நடந்த டீச்சிங் எக்ஸாம்ல எல்லாருக்கும் இந்த இப்படியான பந்தி கேள்வி வந்ததால அவங்களுக்கு செய்யலாம் அப்படி. அவை இதுல நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு என்னையா இருக்கணும். கட்டாயம் குயிக்கா செய்யக்கூடியதா இருக்கணும். ஆனா விட லேசா இருக்கும். விட சும்மா அதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள தரவு எடுக்கிறது தான். அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி மட்டும் இஞ்சி இருக்கு. 2022ஆம் ஆண்டு 41, 42வது கேள்வி. அப்ப இதுக்கு சும்மா சாதாரணமாக தேவையானதை எழுதி கொள்ளணும். இதெல்லாம் சும்மா நோட்ஸா எழுதுறது இல்லை. சும்மா ஒரு இதான் உங்களுக்கு திருப்பி இந்த பாடம் விளங்காடி இந்த வீடியோ பார்த்தாலும் விளங்கும். 2022, 41, 42 இதோட மிக இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பந்தி ஆனா விட சின்னனாக இருக்கும். விட மிச்சம் சின்ன ஆனா கேள்வியில கொள்ளையா சொல்லியிருக்கான். கேள்வியில நிறைய காய்ச்சிருக்காங்க. மீச்சல போனா இதுக்கு அந்த வயது சம்பந்தப்பட்டது இல்லை. அந்த ஆண்டுகள் வந்ததுக்காண்டி இந்த கேள்வி எல்லா கேள்வியும் நாம செய்யத்தானே வேணும். அதுக்காண்டி நான் சில கேள்விகளை அதுக்குள்ள பூத்தி விட்டுருக்கேன். வயது இன்று வந்தாலே அதை நான் போட்டிருக்கேன். சரி 2023ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு 41, 42வது கேள்வி. அப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை பாருங்க. 40, 41 தொடக்க 42 வரையிலான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்படும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஐசிடி டிப்ளோமா பயிற்சி ஒன்றில் சேர்த்துக் கொள்வதற்காக பின்வரும் தகவல்களை பூர்த்தி செய்துள்ள இலங்கை பிரஜைகள் தகுதி பெற்றவர்கள் ஆவர். முதலாவது என்ன சொல்றாங்கன்னா 2023 ஜனவரி 1ஆம் தேதி 18க்கும் 22 வயதுக்கும் இடையில இருக்கணும். அதே தான் சொல்றாங்க. அப்ப 22 வயசுன்னு சொல்லக்கூட இதுல இருந்து 22 கழிச்சிங்கண்டா 2001ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதிக்கும் திருப்பி 18 கழிச்சிங்கன்னா என்ன இதுல நாளை கூட்டுற மாதிரி 2005ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதிக்கு இடையில குழந்தைங்க இருக்கும். இதான் அர்த்தம். இந்த அர்த்தத்தை கொஞ்சம் வெளியே வச்சுக்கிங்க. உங்களுக்கு பின்னுக்கு இது கட்டாயம் என்ன. 2வது கல்வி தகமைகள். இந்த கல்வி தகமையில கொள்ளையா சொல்றாங்க. அதாவது முதலாவது அதாவது இதுல எந்த ஒரு அதாவது அல்லது 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 முதலாவதா இருக்கலாம் அல்லது 2வதா இருக்கலாம் இல்லாட்டி 3வதா இருக்கலாம். முதலாவது ஆப்ஷன் என்னன்னா ஐசிடி ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் முதலாவது ஆப்ஷன். அதுல 2வதுல முதலாவது ஆப்ஷன் இந்த ஐசிடி ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்கள்ல சி அல்லது அதற்கு உயர்வானது இருந்து ஜிட்டுல எஸ் இருத்தல். இது முதலாவது ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் சி இருந்து அல்லது அதற்கு உயர்வான தரங்களுடன் ஐசிடில எஸ் தரமும் இந்த ஜிட்டுல சி அல்லது அதற்கு உயர்வான தரம். மூணாவது ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களில் சி இருந்து அல்லது அதிலும் உயர்வான தரங்களோட இந்த ஜிட்டுல ஏ அல்லது பி இருக்கு. குறிப்பு ஜிட் பரீட்சையில் உரிய தகைமைகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பதாரிகள் நிறுவனத்தினால் நடத்தப்படும் ஐசிடி தகைமை பெறும் பரீட்சையை தோற்றுவதோடு ஜிட் பரீட்சையில் உரிய தரத்தை பெறுவது எனும் இணக்கப்பாட்டுடன்
கவனத்தில் கொள்ளப்படுவர். ஒரு இது ஒன்று கவனத்தில் கொள்ளப்படுவாங்க. கேள்விக்கு தேவைப்பட்டா பார்ப்போம். திருப்பி இந்தியால பின்னுக்கு ஒவ்வொரு ஆட்கள ரிசல்ட் ஆகும். இலங்கை விண்ணப்பதாரிகள் ஐவரினது பின்வரும் தகவல்களை கருதுக. முதலாவது அணில். இப்ப இதுல 5 பேரை தகவல் தரான். இந்த 5 பேரை தகவலை வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க இந்த 40 கேள்வியை கொஞ்சம் வாசிக்கீங்க. மேற்படி 5 விண்ணப்பதாரிகளுள் விண்ணப்ப விண்ணப்ப ஆஹ் விண்ணப்ப பத்திரத்தினை கவனத்தில் கொள்வதற்காக ஐசிடி இலான தகைமை பெறுவதற்குரிய பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய விண்ணப்பதாரி. இப்ப ஐசிடிக்கு பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய விண்ணப்பதாரி என்பவர் என்னையா இருப்பாருண்டா, ஜிட்டில உரிய தகைமையை பூர்த்தி செய்யாதவர். அப்ப இதுக்கும் இந்த ஜிட்டில உரிய தகைமையை பூர்த்தி செய்யாதவர் தான் என்ன அந்த குறிப்பிட தந்திருக்காங்க. இந்த ஐசிடி எக்ஸாமுக்கும், அதாவது ஜிட்டில அவர் சரியா தோற்றாட்டி அவர் ஐசிடி எக்ஸாமுக்கு என்ன செய்யணும், தோற்றணும். அப்ப அதான் முதலாவது கேள்வி. ஆகவே அதை பாத்தீங்கன்னா பிறந்த திகதி 2004/1/1. அப்ப அதுக்குள்ள வருது, அது பிரச்சனை ஆகும். 2020 காப்போதர சாதாரண தர பரீட்சையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஐசிடி ஆகிய பாடங்களில் தரங்களை பெற்றுள்ளார். ஆனா ஜிட்டுக்கு தோற்றல. அவர் எல்லாத்திலையும் பெற்றிருக்காரு, ஆனா ஜிட்டுக்கு தோற்றல. ஜிட்டுல மிக குறைஞ்சது எஸ் ஆச்சும் வரணும். அது அது ஆப்ஷன் என்ன. அப்படி வராதால் கட்டாயம் அங்கால அவங்க வைக்கிற ஐசிடில தோற்றணும். ஆகிய முதலாவது இந்த அணில் என்று செல்றதுக்கு கட்டாயம் என்னத்துக்கு தோற்றணும், இந்த எக்ஸாமுக்கு தோற்றணும். ஆகவே 40வது முதலாவது மொத்தத்தை வாசிக்காமே அதுக்கு விட எடுத்துட்டேன். அப்ப அதுக்காண்டி நான் என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்கீங்க. இவ எல்லாத்தையும் பெரிய பெரிய பந்திக்கடிகள் தானே. சரி, அடுத்தது ஐசிடியிலான தகமையை பரீட்சைக்கு தோற்றாமலேயே டிப்ளோமா பாடநிலையை சேர்ந்து கொள்வதற்கான தகமைகளை பெற்றுள்ள விண்ணப்பதாரி. இப்ப ஐசிடி தேவையில்லை. ஐசிடி தேவையில்லண்டா இவ இந்த தகமைகளை பூர்த்தி செஞ்சிருக்கேன். அவை மற்ற 4 பேரையும் வாசிப்போம். பாரதி 2001 பிறந்துள்ளார். காப்போதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய ஒரே தடவையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், ஐசிடி உட்பட 2 பாடங்களில் சி தரம். அப்ப இதுல சி எடுத்திருக்காங்க. ஐசிடி உட்பட மேலும் 2 பாடங்களில் சி தரம் பெற்றுள்ளார். ஐசிடில சி எடுத்திருக்காங்க, ஜிட்டிலையும் சி எடுத்திருக்காங்க. அப்ப இவ பாஸ். அப்ப பாரதி ஓகே, பாரதிய டிரெக்டா செலக்ட் பண்ணலாம். பாரதி இப்ப விடைக்கு போனா பாரதி 2வது முதலாவது பாரதி, சித்ரா, அனில், பாரதி. ஆனா நாங்க முதலாவது விடையில கண்டுபிடிக்கிட்டோம் அனில் குவாலிஃபை இல்ல, அவர் ஐசிடிக்கு தோற்றணும். ஆகவே விட 2வது பாரதி, சித்ரா. அவை மிச்சம் ஒன்றையும் வாசிக்காமே நான் பாரதி, சித்ரான்னு விடையை கண்டுபிடிச்சிடலாம். அவை இவ்வாறுதான் அதுக்கு விடை எடுக்கணும். ஏன்டா நிறைய இருக்கு இதுல. ஐம்பட்டையும் ஃபுல்லா நீங்க வாய்க்கு எடுக்க போனீங்கன்னா கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பின்னும் அது இன்னொரு கேள்விக்கு சேர்த்தா இருக்கும். ஆகவே இந்த விடையோடையே இந்த கேள்விகளை போங்க. அது நீங்க சித்ரா வாய்ச்சிங்கன்னா 2003 பிறந்துள்ளன. காப்போதர சாதாரண தர பரீட்சையில் ஒரே தடவையில் கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உட்பட 6 பாடங்களில் சி, ஐசிடில எஸ். இதுல சியும் இதுல எல்லாத்துலயும் சி, ஐசிடில எஸ். அதே மாதிரி ஜிட்டில சி. ஜிட்டில எடுத்திருக்காங்க, சி எடுத்திருக்கா. அப்ப ஜிட்டில சி எடுத்தா, ஐசிடில எஸ் எடுத்து ஜிட்டில சி எடுத்தா அவவும் என்ன பாஸ். இந்த 2வது ஆப்ஷன் அடிப்படையில பாஸ். அவ சித்ரா பாஸ். அவ அடுத்த தேவி, உமா அவெல்லாம் நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேள்வி செய்யறது. இவ்வளவுதான் இந்த வயது சம்பந்தப்பட்டது இல்லையே. இன்றைக்கு நாம இந்த ஒரு செக்ஷனையே குயிக்கா முடிச்சிட்டோம். அதுல உங்களுக்கு அந்த நான் திருப்பி அந்த பூஜ்ஜியம் வார கேள்வி, அந்த கேள்வி மட்டும்தான் கொஞ்சம் இதா இருக்கும். அதாவது அந்த மினிமம் கேட்டதுக்காண்டி தான் அந்த பிரச்சனை. மேக்சிமம் கேட்டா அது என்ன 4 கூடையும் வரும். மினிமம் என்பது 0 இல்லாமையும் இருக்கலாம் தானே, அதான் மினிமம். இது கொஞ்சம் இலகுவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி முதலாவது நான் சொன்ன கேள்வி இந்த சராசரி அடிப்படையில். சராசரி என்பது உங்களுக்கு அப்படி சராசரி நாம திருப்பியும் படிப்போம். சராசரி நாம தனி ஒரு செக்ஷன் சராசரியில நிறைய கேள்வி வார வயது மட்டும் இல்ல, இந்த சராசரியில நிறைய கேள்வி வார அவை இந்த சராசரியில நாம நிறைய படிப்போம். ஆனாலும் வயது என்ற அடிப்படையில பிரிச்சத்துல வந்த சராசரி அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலான கேள்வி. அது சராசரி வந்தா உங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்று நினைப்பு வச்சுக்கணும், இந்த சராசரிய மொத்த எண்ணிக்கையால பெருக்குனா உங்களுக்கு அவங்க, அதாவது மொத்த எண்ணிக்கையால பெருக்குனா மொத்த கூட்டுத்தொகை வரும். அப்ப இப்படி 2 குழு வரக்கொள்ள 2 சராசரியையும் மொத்த எண்ணிக்கையால விரைஞ்சு இவங்க 2 அதாவது மொத்த கூட்டுத்தொகையால பிரிச்சிங்கன்றா மற்ற சராசரி வரும். அடிப்பு நோமலா விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இதுக்குரிய இதாக இருக்கும். இந்த சமன்பாடுகள்லாம் நாம என்ன சராசரி படிக்கக்குள்ள தனியா படிப்போம்.
இந்த இதுல நான் தெரிஞ்சிருக்கேன். ஆகவே இன்றைய கிளாஸ்ல இந்த வயது ஏன்டா நான் இடையில நான் இந்த வேக நேரம் படிச்சுட்டு போகல, ஏன் இல்ல வயதை எடுத்தேன்டா நான் இன்னும் இடையில ஒரு செக்ஷனை முடிக்கணும். இந்த அடிப்படையெல்லாம் முடிக்கணும். ஏன்டா தொடர்ந்து வேக நேரத்தையே படிச்சுட்டு இயலாது 5 6 கிளாஸுக்கு. அதனாலதான் இந்த வயதை இன்றைக்கு எடுத்தேன். இந்த வயது என்று சொல்லப்பட்ட பாடம் சின்ன ஒரு பாடம். ஏழுமான அளவுக்கு நான் மிஸ் பண்ணாம பாஸ் பேப்பர்ல வந்து எல்லாம் முடிச்சிருக்கேன். 2016 இருந்து 25ஆம் ஆண்டு வரையும் முடிச்சிருக்கேன்னு நினைக்கேன். எதுவும் மிஸ் ஆன கேள்விகள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஏன்னா நான் பாவக்குள்ள சில நேரம் இந்த கண்ணுக்கு மிஸ் ஆயிருக்கலாம் தானே. அப்படி கண்ணுக்கு மிஸ் ஆன கேள்விகள் எதுவும் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. இல்லாட்டி அடுத்த சில கேள்விகளை நான் வச்சிருப்பேன். சராசரியோட செய்வோம். ஆனா மேக்சிமம் இந்த வயது சம்பந்தப்பட்டது இல்ல கவர் பண்ணி அதே போல அடுத்த செக்ஷன்ல உதாரணமா அந்த புதன்கிழமை நம்ம திருப்பி இந்த வேக நேரம் சம்பந்தப்பட்டதுல மிச்சப்பட்ட கேள்விகளை செய்து முடிக்க போறோம். அதுல சிலர் சில டவுட்டுகள் கேட்டீங்க. ஒரு அந்த செஞ்ச கேள்விகள் அது நான் திருப்பி சொன்ன மாதிரி 2வது டியூட்ல போட்டது கொஞ்சம் கடினமான வினாக்கள். ஆனா அது பாஸ் பேப்பருக்கு வந்தது. கடினம் இல்லையோ பாஸ் பேப்பருக்கு வந்தது. நான் அடுத்த வினா இல்ல கடினமாக்கணுன்றதுக்காண்டி நான் அடுத்த வினாக்கள் இல்லை, பாஸ் பேப்பருக்கு வந்ததுதான். ஆகவே போன கிளாஸ்ல நாம செஞ்சது போன கிளாஸ்ல நாம நிறைய செஞ்சிட்டோம். அதுல இந்த கேள்வியை மட்டும் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு இந்த கிளாஸை முடிக்கேன். இந்த 2017ஆம் ஆண்டு, அதாவது கதிநேரம் இதுல 2017ஆம் ஆண்டு 35 36வது கேள்வி. அதாவது 35வது கேள்வி இலகுவான கேள்வி தான். 36வது கேள்வி சிலருக்கு விலங்கலன்னு செஞ்சீங்க. சரி பார்ப்போம். அமலன், பவான், காசிம் ஆகியோர் ஒரு நடைப்பயணத்துல போறாங்க. நான் போன கிளாஸ்ல படமெல்லாம் இருந்தேன். இந்த கிளாஸ்ல படம் கீற போறது இல்லை. அதாவது ஒரு ஆள், அதாவது அமலன் 3 பேர் போறாங்க. அமலன், பவான், காசிம் என்பவங்க ஒரு நடைப்பயணத்துல போறாங்க. 3 பேரும் என்ன செய்ய போறாங்கன்னா ஒரு கூடாரத்தை தூக்கிட்டு போறாங்க. 3 பேரும் ஒரு கூடாரத்தை தூக்கிட்டு போறாங்க. அவங்க கூடாரத்தை தூக்கிட்டு சென்ற தூரங்கள் சாராங்க. அமலன் தூக்கிட்டு சென்ற தூரம் 3 கிலோமீட்டர். பவன் தூக்கிட்டு சென்ற தூரம் தரல. காசிம் தூக்கிட்டு சென்ற தூரம் 5 கிலோமீட்டர். இது போகும்போது திருப்பி வரக்கொல அமலன் தூக்கிட்டு சென்ற தூரம், அமலன் தூக்குனது வரக்கொல அடுத்த நாள் காலையில திரும்பி வராங்க. அமலன் கூடாரத்தை 4 கிலோமீட்டருக்கு தூக்குறாரு. பவன் கூடாரத்தை திருப்பி பவன் 5 கிலோமீட்டர், கடைசி 5 கிலோமீட்டர் தூக்குறாரு. இந்த காசின் தூக்குனது சார்ல அவர் பையன். ஆனா நமக்கு தெரியும் இவரோட இந்த மொத்த தூரம் 3 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5. இவர மொத்த தூரம் 4 பிளஸ் 5 பிளஸ் y. அதாவது 3 5 8 பிளஸ் எக்ஸ் தான் போன தூரம். வந்த தூரம் 9 பிளஸ் y. ஆனா ஏன் ஒரு புள்ளியில இருந்து போய் திருப்பி அந்த புள்ளியில இருந்து அந்த புள்ளிக்கு வந்து சேர்றாங்கன்னு அவை போன தூரமும் வந்த தூரமும் சமந்தானே. அப்ப போன தூரம் 8 பிளஸ் எக்ஸும் வந்த தூரம் 8 பிளஸ் எக்ஸும் வந்த தூரம் 9 பிளஸ் வையும் சமம். இப்ப நீங்க இந்த சமன்பாட்டுல எக்ஸ் இந்த y எஞ்சால கொண்டாந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இதை அங்கால கொண்டு போனீங்கன்னா 9. ஆக இந்த எக்ஸுக்கு வைக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டலாம். முதலாவது கேள்வி, பவானும் காசிமும் கூடாரத்தை காவிக்கின்ற தூரங்களுக்கு இடையில் உள்ள கிலோமீட்டர் வித்தியாசம். அவை இதன் அச்சரகாணியத்துல ஒரு இதை கொண்டாந்தேன். இப்ப பவானும் காசிமும் கூடாரத்தை காவிக்கின்ற தூரங்கள் இருக்கிற கிலோமீட்டர் வித்தியாசத்தை கேட்காங்க. பவானும் காசிமும் கூடாரத்தை காவிக்கின்ற தூரங்களுக்கு இடையே உள்ள கிலோமீட்டர் வித்தியாசம். இந்த பவான் காவிக்கின்றது என்ன? எக்ஸ் பிளஸ் 5. பவான் காவிக்கின்றது எக்ஸ் பிளஸ் 5 மொத்தமான போகல எக்ஸ் வரக்கொல 5 கிலோமீட்டர். காசிம் y போகல 5 இங்க y பிளஸ் 5. இவங்களுக்கு, அதாவது பவானுக்கும் இந்த காசிமுக்கும் இடையிலான வித்தியாசம் இவங்க 2 வரையும் கழிக்கிறது. வித்தியாசம் என்ன கழிக்கிறது தானே. அப்ப எக்ஸ் பிளஸ் 5ஐயும் கழிக்கணும் y பிளஸ் 5க்கு இடையிலான வித்தியாசம். ஆகவே இங்க கழிச்சிங்கண்டா எக்ஸ் எப்படி வரும்? எக்ஸ் பிளஸ் 5 மைனஸ் நடைப்பினீங்கன்னா y மைனஸ் 5. ஆகவே 5 மஞ்சம் போயிட்டு எக்ஸ் மைனஸ் y. இது என்னதுக்கு சமன் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1க்கு சமன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே விட 1. அவை இப்ப நான் படம் போடாம செய்யறேன். ஏன் நான் படத்துல விளங்கப்படுத்தினேன். அப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு இலகுவாகல. அடுத்தது, அமலன், பவான், காசிம் ஆகியோர் கூடாரத்தை காவிக்கின்ற தூரங்களுக்கு இடையிலான ஒரு மாறிலியை தாராங்க. அதுல நான் சொன்னேன், இப்ப நமக்கு தெரியும் பவான் காவிக்கின்றது எக்ஸ் பிளஸ் 5. அடுத்தது காசிம் காவிக்கின்றது y பிளஸ் 5. அமலன் காவிக்கின்றது
3+4 7 கிலோமீட்டர். இப்ப உங்களுக்கு தெரியும் காசிங்காய்க்கு வந்து y+5. உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்ல இருந்து வைய கழிச்சா ஒன்றுட்டா எக்ஸ் பெருசா வை பெருசா? எக்ஸ் தானே பெருசு. அப்ப எக்ஸ் பெருசுண்டா எக்ஸோட அஞ்ச கூட்டுறது வையோட அஞ்ச கூட்டுறது எது பெருசு? எக்ஸோட அஞ்ச கூட்டுறது தான் பெருசு. ஏன்னா எக்ஸ் பெருசு ஏன் பெரிய இலக்கத்துல இருந்து சின்ன இலக்கத்தை கழிச்சா தானே பிளஸ்ல வரும் இலக்கம். ஆகவே ஒன்று வருது. ஆகவே எக்ஸ் தான் பெருசு. காரணமா 6ல இருந்து 5 கழிக்கிற மாதிரி. அப்ப 6 இது 11, இது எத்தனை 5 10. ஆகவே உங்களுக்கு இந்த பவான் சென்ற தூரம், பவான் காவி சென்ற தூரம் காசிம் காவி சென்ற தூரத்தோட பெருசு. ஆனா இந்த இவரு காவி சென்ற தூரம் நமக்கு தெரியாது. நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் பிசியோட பெருசு. அப்படி வராதது பிள்ளை. பிசியோட எந்த இடத்துலயாவது சின்ன என்று சொல்லியிருந்தாண்டா பிள்ளை. மத்ததெல்லாம் இருக்கலாம். இவரோட பெருசா இருக்கலாம், சின்னனா இருக்கலாம், சமனா இருக்கலாம். ஏ பத்தி நமக்கு தெரியாது, எக்ஸ் பை தெரியாத வரை. அப்ப பாருங்க, முதலாவது விட என்ன? ஏ பெருசு பி பெருசு சி. இங்க பி பெருசு சின்னு வந்துட்டு ஓகே, அது சரி. ரெண்டாவது ஏ சிறிது பி பெருசு சி, அங்கேயும் பி பெருசு சின்னு வந்துட்டு அதுவும் சரி. மூணாவது ஏ பெருசு பி சிறுசு சி. ஆகவே இது பி சிறுசுன்னு சொல்றது பிள்ளை. நான் கட்டாயம் பி பெருசா இருக்கணும். ஆகவே இது பிள்ளை. ஆகவே பிள்ளையான விட அது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே இது ஏ சமன் பி பெருசு சி, ஏ சமன் பி பெருசு சி. அடுத்தது ஏ சமன் சி சிறிது பி, சி சிறிது பியும் பி பி பெருசு சி சின்னதானே. அப்ப எல்லாம் ஒன்றுதான். ஆகவே இதெல்லாம் எல்லாம் ஒன்று. ஆகவே விட பிள்ளையா இருக்கிறது இது மட்டும். எனக்கு ஏ பத்தி ஒண்ணும் ஏதோட பெருசு சின்னன்னு சொல்லிடா. இப்ப ஏ எல்லாத்துக்கும் பாசிபிள் ஆனது. அவ இதை மட்டும் தான் அவங்க பார்க்காங்க. இது ஏன் இந்த முடிவை நான் எங்க இருந்து எடுத்தேன்? எக்ஸ் எக்ஸ் பெருசுன்றதுல இருந்து எடுத்தேன். ஆகவே இந்த இதான கேள்வி தான். வேற இதுல திருப்பி உங்களுக்கு செய்யணும் என்னையும் கேள்விண்டா அடுத்த கிளாஸுக்கு முதல் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அந்த கேள்வியை செய்துட்டு அடுத்த பேப்பர்ல அந்த பேப்பர்ல கேள்விகள் இருக்கு. அடுத்த கிளாஸ் மட்டும் காணுமான்னு எனக்கு தெரியல. மேக்சிமம் அடுத்த கிளாஸோட இந்த வேக நேரம் என்பதை முடிக்கணும். நான் முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இன்னொரு செக்ஷன் தொடங்கணுமே. வயது இன்றைக்கு முடிச்சிட்டோம். இப்ப இன்னொரு செக்ஷன் முடிக்கணும். அடுத்த செக்ஷன்லாம் கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சிடும். ஒவ்வொரு கிளாஸ்ல குயிக்கா ஒவ்வொரு கேள்வியை பார்த்துட்டு போய்த்துருவோம். ஆகவே பிள்ளைகள் இதோட நான் இந்த இதை முடிக்க. எது உங்களுக்கு டவுட்டா இருந்தா கட்டாயம் எனக்கு பிரச்சனை மெசேஜ் வந்து போடுங்க. நான் அடுத்த கிளாஸ் அப்படி எப்படி வேணா அதை விடங்க படிச்சோம் உங்களுக்கு. சரி, அப்ப இதோட நீங்க இதாகி கொண்டு முடிச்சுக்கொள்வோம்.